Yes, good evening everybody. Last class நம்ம எதுக்கு ரிலேட்டடா பார்த்தோம்னா யூனிட் 9 அதுல பார்ட் 1 யூனிட் 9ல பார்ட் 1. ஸோ பார்ட் 1னா ஈகாலஜி உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் அது ஈகாலஜி போயிட்டு இருக்குது. ஸோ பர்டிகுலரா இதுல நம்ம சில முக்கியமான டாபிக்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஈகாலஜில பர்டிகுலரி ஜூ ஜியோகிராஃபி அண்ட் இந்தியன் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் அண்ட் இந்தியன் பிரைமேட்ஸ் and natural resource and conservation of natural resource and wildlife protection act இது ஃபுல்லா பார்த்தோம். பிளஸ் அதுக்கு அடுத்து வைல்ட் லைஃப், அதுல மெயினா சாங்சுரிஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா லெவலில் உள்ள சாங்சுரிஸ் ஃபுல்லா பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த சில முக்கியமான டாபிக். டுடே we are going to discuss about that environmental degradation and factor affecting that environment. சிம்பிளா ஒரே லைன்ல சொன்னா தட் இஸ் கால்ட் பொல்யூஷன். இதான் நம்ம சிலபஸ்ல டைட்டில் என்னன்னா என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் அண்ட் ஃபேக்டர் அஃபெக்டிங் தட் என்விரான்மெண்ட். இதுதான் டைட்டில் ஆஃப் அவர் சிலபஸ். ஸோ சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும்னா தட் இஸ் கால்ட் பொல்யூஷன். ஒரு கொஸ்டின் வரும், பொல்யூஷன்ல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? தமிழ்ல சொன்னா மாசுறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் பேஜ் நம்பர் 44 சார், யூனிட் 9 பார்ட் 1 மெட்டீரியல் page number 44, environmental degradation. So degradation adile meaning irukku. Actually that environment, you know very well, the environment they having a lot of factors, mainly the physical and the biological and the chemical factors they having. Physical factor means wind, temperature, light, time, soil, water, and mai solte pogalam. Mostly it's a non living things, but the biological factor or biotic factor, all are living things. So these everything, the living as well as non-living things together, we are considered environment or ecosystem or ecology, and the mind study about that these things. So idhula nama environmental degradation, that is called pollution. What is meant by pollution? So actually the pollution means ஒரே லைன்ல சொன்னா the undesired தேவையில்லாத ஒரு இது வந்து ஒரு இடத்துல டம்ப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. Undesired, it will be dumped into that particular place or particular area. That is we are called as a pollution. Generally two type of that pollutant the havings. Main source of the pollutant, primary pollutant and secondary pollutant. Okay, what is the primary pollutant? So they enter that atmosphere directly from the various sources. ஒரு சோர்சஸ்ல இருந்து நேரா அட்மாஸ்பியருக்கு வரும், அதுக்கு பேர் தான் பிரைமரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், நைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு. சரி, இதெல்லாம் வந்து நார்மலா ஒரு இப்போ டூ வீலர்ல வந்து ஃபோர் வீலர்னா வந்து புகை வருது பாத்தீங்களா, அது டைரக்டா அப்படியே அட்மாஸ்பியர், அதான் பிரைமரி பொல்யூட்டன். அது டைரக்டா அட்மாஸ்பியர்ல எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து வரட்டும் இல்லை எங்க இருந்தாலும் வரட்டும், டைரக்டா நம்ம அட்மாஸ்பியர் போனா அதுக்கு பேர் தான் பிரைமரி பொல்யூட்டன்ட். வாட் இஸ் மீன் பை செகண்டரி பொல்யூட்டன்ட்? ஸோ செகண்டரி பொல்யூட்டன்ட் அப்படின்னா ஜெனரலி தே ஆர் ஃபார்ம்டு பை கெமிக்கல் ரியாக்ஷன் between that primary pollutant and other atmospheric constituents present in the sun with the help of sunlight. அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்றாங்க. அதுல மெயினா வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்னா எப்படி சார், ஒரு பிரைமரி பொல்யூட்டன் இருக்குது, அதோட வேற அட்மாஸ்பியரில் உள்ள வேற ஏதாவது ஒரு இது வந்து கெமிக்கல் வந்து இல்லைன்னா ஏதாவது கேஸ் வந்து அது மிக்ஸ் பிரைமரி பொல்யூட்டனோட மிக்ஸ் ஆகும்போது அப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் தேவை, தட் இஸ் சன்லைட். So this phenomena, there is a formation, we can say that synergism. இது வந்து நீங்க இன்செக்டிசைட், பெஸ்டிசைட்ஸ் யூஜி சிலபஸ்ல உண்டு சார், பிஜிலாம் கிடையாது. யூஜி சிலபஸ்லாம் நீங்க பார்த்தாலும் நீங்க என்ன சொல்றது அவ்வளோ டஃபா இருக்கும் சார். நிறைய சார் பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட், பெஸ்டிசைட்ஸே ஒரு யூனிட் உண்டு யூஜில. யூஜி மீன்ஸ் இப்ப கரண்ட்ல உள்ள யூஜி நான் சொல்றேன், நியமன தேர்வு ஒரு யூனிட் ஃபுல்லாவே இதுதான் சார். ஆனா இங்க நம்ம பெருசா ஒன்றும் படிக்கிறதே கிடையாது. அது ஏன் சொல்றோம்னா சைனர்ஜிசம் அப்படின்னு சொன்னாவே என்ன மீனிங்னா, ஒரு பிரைமரி பொல்யூட்டன் வந்து இன்னொரு நார்மலா ரெண்டு பிரைமரி பொல்யூட்டன் கூட நீங்க வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வித் ஹெல்ப் ஆஃப் த சன்லைட் த கெமிக்கல் காம்போசிஷன் மூலம் கம்பைன் ஆகி தட் அந்த பினாமினா அந்த நிகழ்ச்சிக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், டு ஃபார்ம் தட் சைனர்ஜிசம். வாட் இஸ் திஸ் சைனர்ஜிசம்? So they are more potent and more toxic than in the primary pollutant. அதான் ஒரு பிரைமரி பொல்யூட்டன், ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் மோனாக்சைடு இருக்குது. ஸோ இந்த பிரைமரி பொல்யூட்டன் வந்து கார்பன் மோனாக்சைடு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து நார்மலா உள்ளது, நோ ப்ராப்ளம் கார்பன் மோனாக்சைடு.
இதே இது வந்து வேற ஒரு பிரைமரி பொலிட்டோட சேர்ந்து அது செகண்டரி பொலிட்டண்டா மாறும். சரி, அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். சிம்பிளா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் மாதிரினா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் ஆஃப் தட் ஹைட்ரஜன், சரியா, ஹைட்ரஜன் பிளஸ் நைட்ரஜன் டு ஃபார்ம் தட் PAN, PAN. ஹைட்ரஜன் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஹைட்ரஜன், நைட்ரஜன் இதெல்லாம் நார்மலா பிரைமரி பொலியூட்டன்ட். With the help of the sunlight, to form that PAN, expansion கேட்கலாம் எக்ஸாம்பிளா. பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட், நல்லா கவனிச்சுக்கோங்க. பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட், நல்லா கவனிங்க, நைட்ரேட். இதே இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கும்னா நைட்ரைட், RITE அப்படின்னு இருக்கும். சரியா, RITE. சோ RATE RITE, நைட்ரேட் நைட்ரைட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா ரீட் பண்ண மாட்டோம். பெராக்சியசிடைல் நைட்ரேட் ரெண்டு ஆப்ஷன் வரும்போது தான் நைட்ரேட்டா நைட்ரைட்டா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்படி கன்ஃபியூஸ் வரும்போது எக்ஸாம் ஹால்ல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, அது ஏயா ஐயா இதுதான் நமக்கு டவுட் வரும். ஏயா ஐயா, நைட்ரேட்டா நைட்ரைட்டா. சோ இதுல வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுன்னா, ஆல்பபெட்டிக் லெட்டர்ல எது வரும்? ஏ தான். ABCDEF கடைசி தான் ஐ வரும். சரியா, அப்ப முதல்ல ஆல்பபெட்டிக் லெட்டர் எது வருதோ அந்த தான் ஆன்சர் கரெக்ட், நைட்ரேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க, பேசிக்கா சிம்பிள் விஷயம். பட் இதை போய் மாத்தி எழுதிட்டு வந்துருவாங்க, ஒரு மார்க் போயிடும். சரியா, ரைட். ஸோ தட் சைனஜிசம்னு சொல்றது பிரைமரி பொலிட்டன் கூட ரொம்ப மோர் பொட்டண்டா இருக்கும், மோர் எஃபெக்டிவா இருக்கும், மோர் டாக்ஸிக்கா இருக்கும். எஃபெக்டிவ் மீன்ஸ் தட்ஸ் மோர் டாக்ஸிக் அப்படின்னு சொல்ல வரேன். ரைட். ஸோ இது வந்து பொலிட்டன்ட வச்சு சோர்ஸை வச்சு ரெண்டு தான் கிளாஸிஃபை பண்றோம், பிரைமரி அண்ட் செகண்டரி. அடுத்தது டூ டைப் ஆஃப் த பொலிட்டன் இன் த நேச்சர், அதாவது பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள். அது என்ன சார் பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்றது? ஸோ யா see here, biodegradable, non biodegradable. சரியா, சோ மேக்ஸிமம் இந்த கலர்லயே நிறைய டஸ்ட்பின்லாம் வச்சிருப்பாங்க. பயோடிகிரேடபிள்னா மக்கக்கூடியது, நான் பயோடிகிரேடபிள்னா மக்க முடியாதது. சரியா, சரி. அது you know very well, biodegradable means that anything, that pollution will be degraded with the help of the microbes. அப்பனா என்னது, மண்ணோடு மண்ணா மக்கி போகும், அதுக்கு பேர் தான் பயோடிகிரேடபிள். எதெல்லாம் பயோடிகிரேடபிள் இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. biodegradable. நான் biodegradable அப்படின்னு சொன்னா என்ன சார் கேட்டா, they cannot degrade, otherwise they may be degrade, it will take that month or year. சரியா, மந்த் வைஸோ இல்லைன்னா இயர் வைஸோ அந்த அளவுக்கு it will take that. சோ அதுல எதெல்லாம் நான் பயோடிகிரேடபிள், நம்ம இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்றோம்ல, கேரி பேக், பிளாஸ்டிக், அதெல்லாம் நான் பயோடிகிரேடபிள்ஸ் சொல்லக்கூடியது. மக்க முடியாத குப்பைகள், மக்கும் குப்பைகள், மக்க முடியாத குப்பைகள். ஆக்சுவலா குப்பையே நம்ம வீட்டுல யூஸ் பண்ற குப்பையை அப்படி ரெண்டு டஸ்ட்பின் வச்சுதான் நம்ம போடணும். வரக்கூடிய அந்த ஷூப்பர்ட்ட அதுதான் நம்ம கொடுக்கணும். நம்ம எல்லாத்தையும் ஒரே இதை போட்டு கொடுத்துறோம், அவங்க போய் பாவம் கஷ்டப்பட்டு பிரிக்கிறாங்க, மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். which one is a biodegradable? இதெல்லாம் ஒரு காலத்துல UG PG ரெண்டுலயுமே கேட்ட கொஸ்டின். which one is a picked out the biodegradable, picked out the non biodegradable waste, அந்த மாதிரி. இதுல நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, பிளாஸ்டிக், அது பீங்கான், அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், கேரி பேக், அதெல்லாம். இன்செக்டிசைட் பொறுத்தளவு இதுல வந்து BHC DDT அண்ட் பாலித்தீன் பேக், நான் ஏற்கனவே சொன்னேன் பாலித்தீன் பேக், அதெல்லாம் நான் பயோடிகிரேடபிள். இது ரெண்டு என்ன சார், இது கூட எக்ஸ்பான்ஷன் டிஆர்ல கேட்டிருக்காங்க சார். DDT, BHC. DDTனா டைக்ளோரோ டைப்னைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். சரியா, நல்லா கவனிங்க, டைக்ளோரோ டைப்னைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்கேன், ஈத்தேன். அதே ரெண்டாவது பி ஆப்ஷன்ல என்ன இருக்கும்னா டைக்ளோரோ டைஃபினைல் மீத்தேன் அப்படின்னு இருக்கும், எம் இருக்கும். நம்ம கேஷுவலா எப்படி அங்க நைட்ரைட் நைட்ரேட் நம்ம கேஷுவலா ரீட் பண்றோமோ, இதையும் அந்த மாதிரி ரீட் பண்ணிட்டு எக்ஸாம் ஹால்ல உட்காந்த பிறகுதான் ஆஹா நைட்ரேட்டா சாரி ஈத்தேனா மீத்தேனா கன்ஃபியூஸ் ஆயிடும். இதுவும் ஒரே ஃபார்முலா தான், நான் சொல்ற ஃபார்முலா. ஆல்பபெட்டிக் லெட்டர்ல டவுட் வருதா எக்ஸாம் ஹால்ல,
ஆல்பபெட்டிக் லெட்டர்ல இ முதே வருமா எம் முதே வருமானு பாருங்க. இ தான் முதே வரும். சார் என்ன சார் ஏதானே சார் முதே வரும்னு கேட்கக்கூடாது. ஏபிசிடில இந்த 2 லெட்டர்ல எது ஃபர்ஸ்ட் வரும்? ஆல்பபெட்டிக் லெட்டர்ல இ தான் முதே வரும். அப்ப ஈத்தேன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அவ்வளவு ஆன்சர் முடிச்சுக்கணும். இதை போய் ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி பண்ணிட்டு இருக்க கூடாது. ரைட். சோ எக்ஸ்பான்ஷன் கேட்கலாம் டிடிடி. அதே மாதிரி பிஹெச்சி பென்சின் ஹெக்ஸா குளோரைடு, இதுவும் இன்செக்டிசைடு தான். இந்த ரெண்டுமே வந்து நான் பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன்ட். திஸ் போத் டிடிடி இது இன்செக்டிசைட், ரெண்டுமே என்னதுன்னா இன்செக்டிசைட். ரெண்டுமே nowadays banned insecticides, தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். These are the important two pollutants in the nature. And the kinds of pollution based on the part of the environment will be affected. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட்ல காமிச்சேன். இந்த பார்ட் ஆஃப் த என்வரான்மெண்ட் அஃபெக்டட்னா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், சரியா, தெர்மல் பொல்யூஷன் அப்படின்னு நிறைய சொல்லலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த ஆரிஜின் ஆஃப் பொல்யூஷனை வச்சு இதுல நம்ம பொல்யூஷன் என்னென்னலாம், இந்த நேச்சுரலா எங்க பொல்யூஷன் நடக்குது, ஃபாரஸ்ட் ஃபயர் டு ரிலீஸ் ஆஃப் தட் மீத்தேன் பை தட் பேடி ஃபீல்டு அண்ட் அலிமெண்டரி கனால் ஆஃப் த கேட்டில்ஸ், இதுல நேச்சுரலா நடக்கக்கூடியது. அதை நேச்சுரல், இதுவும் பொல்யூஷனை ஏற்படுத்தும். இதே இது ஆந்த்ரோபோனிக் பொல்யூஷன் அப்படின்னு என்னன்னா மேன்மேடு பொல்யூஷன், நம்மளால பொல்யூட் ஆகுது இந்த என்வாரன்மெண்ட். எப்படி? அக்ரிகல்ச்சர் பொல்யூஷன் மூலம், இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் மூலம். இதுவும் பேஸ்ட் ஆன் த ஆரிஜின் ஆஃப் பொல்யூஷன். அடுத்து பேஸ்ட் ஆன் த பிசிக்கல் நேச்சர் ஆஃப் தட் பொல்யூட்டன்ட். அதுல பிசிக்கல் நேச்சர்னா அந்த பொல்யூட்டன்ட், வாட் இஸ் மீன் பை பொல்யூட்டன்ட்? பொல்யூஷன் வேற, பொல்யூட்டன்ட் வேற. தட் ஏஜென்ட் டு காஸ் த பொல்யூஷன் ஆர் டேமேஜ் த என்வாரன்மெண்ட் or affect the environment, that agent we are called as a pollutant. மாசு, அதாவது மாசுறுதலுக்கு தமிழ்ல எப்படி சொல்றது? மாசுறுதல், இது மாசுறுதல் சார், மாசுபடுத்திகள். எஸ், ஓகே ஓகே, கரெக்ட், எக்ஸாக்ட், டக்குன்னு வர மாட்டேங்குது. மாசுபடுத்திகள், அதான் பொல்யூட்டன்ட். தட் பொல்யூட்டன்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பொல்யூஷன். அதான் காரணம். அப்போ மோஸ்ட்லி என்னதெல்லாம் பொல்யூட்டண்டா இருக்கும்? ஈவன் என்னென்ன ஃபார்ம்ல இருக்கும் பொல்யூட்டன்ட்? கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கலாம், தெர்மல் ஃபார்ம்ல இருக்கலாம், நாய்ஸ் ஃபார்ம்ல இருக்கலாம், ரேடியாக்டிவ் ஃபார்ம்ல இருக்கலாம், இந்த மாதிரி வாட்டர் ஃபார்ம்ல இருக்கலாம், இந்த மாதிரி வேற வேற ஃபார்ம்ல இருக்கலாம். சரியா? ஸோ தீஸ் ஆர் தி ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தட் பொல்யூஷன். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஒரு பொல்யூஷன் என்ன, வாட் ஆர் த பொல்யூட்டன்ட், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் த பொல்யூட்டன்ட், ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். சார் இது வந்து பக்காவா நோட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது நோட்ஸே எடுக்க தேவையில்லை, மெட்டீரியல் நோட்ஸ் மாதிரி தான் இருக்கும். சரியா? ரைட். இது நோ நீட் டு டேக் த நோட்ஸ். ரைட். அதுல இப்போ ஒவ்வொன்றா டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பொல்யூஷன் வந்து ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன்னா வாட் இஸ் மீன் பை ஏர் பொல்யூஷன்? The undesirable changes in that physical, chemical or biological properties of air. ஏர்ல இந்த பிசிக்கலோ கெமிக்கல் பயாலஜிக்கல் டிஸ்டர்ப் பண்ணாலே that is called air pollution. Actually that air pollutant, what are the air pollutant based on the origin and the pollution pollutants are, நான் ஏற்கனவே சொன்னதான், இது நேச்சுரல்னா பை நேச்சுரல் ப்ராசஸ்னா பொல்யூஷன் ஆகும். ஆந்த்ரோபோனிக்னா மேன்மேடுன்னு சொல்லிட்டேன், பை மேன்மேடு பொல்யூட்டன்ஸ். அப்ப இதுல மேன்மேடுல ரெண்டு இருக்கு, பிக்ஸ்டு சோர்ஸ் இருக்கு, மொபைல் சோர்ஸ் இருக்கு. அது என்ன சார்? பிக்ஸ்டுன்னு என்னது? இண்டஸ்ட்ரீஸ் ஒரே இடத்துல இருந்து பொல்யூஷன் உண்டாக்கிட்டே இருக்கும். மொபைல்னா இந்த 2 வீலர் 4 வீலர் ட்ரெயின் அந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாவே சரியா, ஒரு இடத்துல இன்னொருத்த மூவ் பண்ணும்போது. இது ஒரு கேஸ். பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் தட் பொல்யூஷன் பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பேஸ்ட் ஆஃப் த நேச்சர் அப்படின்னு சொன்னா இது ஏற்கனவே சொன்னதே தான். பிரைமரி ஏர் பொல்யூட்டன்ட். வாட் ஆர் த பிரைமரி? எக்ஸிஸ்ட் பார்ட்டிகுலேட் மேட்டர் ஆர் கேசியஸ் ஃபார்ம், டைரக்டா அப்படியே அட்மாஸ்பியர்ல வந்து மிக்ஸ் ஆகுதுல, அதான் பிரைமரி ஏர் பொல்யூட்டன்ட். ஸோ இதுல பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? பார்ட்டிகுலேட் மேட்டர் அது என்ன? பார்ட்டிகுலேட்ஸ் அப்படின்னா டினி பார்ட்டிகல்ஸ், சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஏரோசால். நம்ம கண்ணுக்கே தெரியாது, அவ்வளவு மைனூட் டிராப்ஸ் இருக்கும். இப்ப நீங்க 2 வீலர் சிட்டிலலாம் 2 வீலர்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா ஒரு புகையா இருக்கும், நமக்கு தெரியாது, கண்ணுக்கு பெருசா தெரியாது. பட் அதெல்லாம் வெரி மைனூட், டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். தட் இஸ் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஏரோசால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டு காஸ் த ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ். கேசியஸ் ஃபார்ம்னா கார்பன் மோனாக்சைடு, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேசியஸ் ஃபார்ம். சரியா? கார்பன் மோனாக்சைடு சொல்ல பார்த்தீங்களா? இது வந்து கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் இந்த பிக்சர் வந்து ஏர் பொல்யூஷன்ல ரிலேட்டடா உள்ளது, அதுக்கு இந்த பிக்சர் காமிச்சிருக்கேன். ஸோ ரைட். இதுல கார்பன் மோனாக்சைட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கேசியஸ் ஃபார்ம். தட் இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் த ஃபாசில் ஃபியூவல் ஃபார் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஸ்மோக். அதாவது இப்ப நம்ம 2 வீலரோ 4 வீலரோ ஓட்டிட்டு போறோம் சார். அப்ப பஸ் அந்த அதெல்லாம் பாருங்க, லாரி
லோரியில் அதுல வந்து புகை வரும்போது அப்படியே கருப்பா வெளியே வரும். அதுல அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபாசில் ஃபியூல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபியூல் வந்து கம்ப்ளீட்டா டீகம்போஸ்னா எரிக்கப்பட்டு விட்டால் இட்ஸ் நோ ப்ராப்ளம். சரியாக எரிக்கப்படாத அந்த ஃபாசில் ஃபியூல் வெளியே வருது பாத்தீங்களா, அதுதான் டேஞ்சர்னு சொல்றாங்க. தட் இஸ் இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் ஃபாசில் ஃபியூல் ஃபார் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஸ்மோக். தட் இஸ் ஹைலி டேஞ்சர், வெரி ஹை. அதுல ரொம்ப முக்கியமானது கார்பன் மோனாக்சைடு உங்களுக்கு வரும். கார்பன் மோனாக்சைடு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. கார்பன் மோனாக்சைடு, சரியா? சோ கார்பன் மோனாக்சைடு இட்ஸ் a very dangerous one thing, CO, கார்பன் மோனாக்சைடு. ஏன்னா இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து எப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு விட ரொம்ப மோசம். இட்ஸ் 200 times more affinity for the hemoglobin than in oxygen. சரி, அதாவது ஒரு இது ஹீமோகுளோபின் வச்சுக்கோங்களேன். ஒரு ஆக்சிஜன் வந்து கம்பைன் ஆனா இந்த கார்பன் மோனாக்சைடு 200 கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பன் மோனாக்சைடு, நாட் டை ஆக்சைடு, கம்பைன் ஆகிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கான் ஹீமோகுளோபின்ல. அப்போ ஒரு ஹீமோகுளோபின், அப்போ ஒரு நீங்க யோசிச்சு பார்த்திருப்பீங்க, சம்டைம் எங்கேயாவது ஒரு மால் இல்லைன்னா எங்கேயாவது ஹவுஸ் எங்கேயாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும், ஒரு அபார்ட்மெண்ட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தா, ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தா டக்குன்னு வெளியே ஓடி வந்துட வேண்டியது, ஏன் அவங்க உள்ளே இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ஃபயர் ஆன பிறகு அங்க மேக்சிமம் என்ன கேஸ் வெளியே விடப்படும்னு கேட்டா கார்பன் மோனாக்சைடு. அப்ப நம்ம உள்ள இருக்கோம்னா நம்ம சுவாசிப்போம், we can respire. அப்ப என்ன ஆகும்னா இந்த ஒரு ஆக்சிஜன் கம்பைன் ஆகிறதுக்கு முன்னாடி 200 கார்பன் மோனாக்சைடு கம்பைன் ஆயிருக்கும். 200 அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும்னு சொல்ல வரேன். அப்போ 200 எப்படி சார் கம்பைன் ஆகும்னு கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கிற எல்லா ஹீமோகுளோபின்லயும் ஆக்சிஜன் கம்பைன் ஆகிறதுக்கு முன்னாடி கார்பன் மோனாக்சைடு கம்பைன் ஆகும். ஸோ சடன்லி தட் பர்சன்ஸ் ஆர் சஃபகேட், மூச்சு திணறல் ஏற்பட்டு அப்படியே அங்கேயே விழுந்துருவாங்க. பிறகு அது ஃபயர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்கள பாதிச்சிடும். சரியா? இதுதான் அதுல உள்ள விஷயங்கள். அந்த அளவுக்கு அப்ப சிம்பிளா கார்பன் டை ஆக்சைடு விட கார்பன் மோனாக்சைடு தான் இருக்கிறதுலே மோசமானது எதுன்னு கேட்டா கார்பன் மோனாக்சைடு தான். கார்பன் டை ஆக்சைடு கூட பரவாயில்லன்னு தான் சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்து ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இது வந்து டீகம்போசிஷன் ஆஃப் தட் ஆர்கானிக் மேட்டர், த பர்னிங் ஆஃப் த ஃபாசில் ஃபியூவல்ஸ். இதுல வந்து ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் கார்சினோஜன். கார்சினோஜன் உங்களுக்கு தெரியும், கேன்சரை உருவாக்கக்கூடியது ஹைட்ரோகார்பன்ஸ். சரியா? சோ இதுல வேற என்ன சொன்னா நிறைய கேசஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த SO2, சல்ஃபர் டை ஆக்சைடு. இந்த பர்னிங் ஆஃப் கோல் பர்ன் பண்ணும்போதோ ஆயில் ரெஃபைனரிஸ், இட் காஸ் த ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். பர்டிகுலர்லி இந்த எபிஃபைட்ஸ் ஆர் தட் இண்டிகேட்டர் ஆஃப் தட் ஹை SO2. சரியா? அங்க ஒரு எபிஃபைட்ஸ் ஒரு பிளான்ட், இது அதை வச்சுதான் இந்த SO2 எவ்வளவு இருக்கு இந்த அட்மாஸ்பியர்ல அப்படின்னா ஈஸியா ஐடென்டி பண்ண முடியும்னு சொல்றாங்க. அடுத்தது நைட்ரஜன் ஆக்சைடு, NO2 இதெல்லாம். சரியா? இதுல இந்த ப்ரொடியூஸ்ட் பை த கம்பஷன் ஆஃப் த ஃபாசில் ஃபியூவல், இட் கான்ட்ரிபியூட் டு தட் ஆசிட் ரெயின். வாட் இஸ் மீன் பை ஆசிட் ரெயின்? சோ ஆசிட் ரெயின்னா நான் சிம்பிளா ஒன்று புரியும்படி சொல்றேன் சார், அவங்களை மீட் பண்ணுங்க. சோ யூ நோ வெரி வெல், இன் வுட் அன்வான்டட் திங்ஸ் வி ஆர் பர்னிங், அதாவது தேவையில்லாதெல்லாம் நம்ம எரிக்கிறோம். அப்ப ஒரு வுட்டுன்னு எடுத்துக்கோங்களேன், சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். ஒரு வுட்டை எரிக்கிறோம், அப்ப அந்த வுட்ல என்ன இருக்கும்? கார்பன் கண்டிப்பா இருக்கும், அதே மாதிரி சல்பர் கண்டிப்பா இருக்கும், நைட்ரஜன் கண்டிப்பா இருக்கும். இந்த மூணுமே ஷியோரா அந்த வுட்ல இருக்கும். சோ அப்ப திஸ் காம்போசிஷன் எவ்ரிதிங் வில் பி பர்னிங். பர்ன் ஆகும்போது என்ன ஆகும்? கார்பன் கன்வெர்ட் த கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் கன்வெர்ட் த சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் கன்வெர்ட் த நைட்ரஜன் டை ஆக்சைடு. These are the gas. This gas எங்க இருக்கும்? எல்லாம் எங்க போகும்? அட்மாஸ்பியர்ல. அட்மாஸ்பியர்ல என்ன இருக்கும் உங்களுக்கு தெரியும்? தட் இஸ் வாட்டர் மாய்ஸ்சர். உங்களுக்கு தெரியும், ஈரப்பதம். அதான் வாட்டர்னு மென்ஷன் பண்றேங்க. ஓகே, so that moisture, this moisture will combine with these gases. அப்ப கார்பன் டை ஆக்சைட்ஸ் ஆர் கன்வெர்ட் த கார்பானிக் ஆசிட், சல்பர் டை ஆக்சைட்ஸ் ஆர் கன்வெர்ட் into the sulfuric acid, nitrogen dioxides are convert the nitric acids. So at the time of the rainfall, சரியா? So at the time of rainfall, particularly this acids is fall on that earth, that is we are called as acid rain. இதுதான் அமில மழை அப்படின்னு சொல்றோம். சரியா? கதெல்லாம் நல்லா தான் இருக்கு சார், கொஸ்டின் என்ன வரும் அதை சொல்லுங்க சார் அப்படின்னு கேக்குறீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. இதுல கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, இந்த ஆசிட் ரெயினுக்கு ரெஸ்பான்சிபிள் உள்ள கேஸ் எது? இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த 3 கேஸ் இருக்கான்னு பாருங்க. மோஸ்ட்லி SO2 தான் ஆப்ஷனா கொடுப்பாங்க. ஆசிட் ரெயினுக்கு ரெஸ்பான்சிபிள் உள்ள ஆசிட் எது? இந்த 3 ஆசிட் இருக்கான்னு பாருங்க. இதுதான் கேட்பாங்க, வேற ஒன்றும் பெருசா கேட்க போறது கிடையாது.
சரியா? நெக்ஸ்ட் ஆசிட் ரெயின் ரிலேட்டட் அபவுட் த விச் பொல்யூஷன்? ஏர் பொல்யூஷன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் ஆசிட் ரெயின்ல. ஸோ அப்ப இது நாட் ஓன்லி இன் தட் ஆசிட் ரெயின், அப்ப acidic content of that water, soil, that everything will be changed. So it will be affect that aquatic organism as well as animal and the plant, that everything. The acid rain அப்படின்னு சொல்றக்கூடிய ஸ்கின் டிசார்டர், ஸ்கின் டிசார்டர், லங் ப்ராப்ளம்ஸ், ஸ்கின் டிசீஸ் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, ரைட். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா chlorofluorocarbon, CFC, the freon aerosol. It used the refrigerator, மேக்ஸிமம் இந்த ஏசி அதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. சரியா? as a result இது குளோரோஃப்ளோரோகார்பன் உங்களுக்கு தெரியும். குளோரோஃப்ளோரோகார்பன் என்ன ஆகும்னா, இதை பத்தி நான் டீட்டெயிலா நான் சொல்றேன். இருந்தாலும் இது ஒரு ஓசோன் அடுக்குன்னு ஒண்ணு இருக்கும், O3, தட் இஸ் ஓசோன் அடுக்கு. இந்த ஓசோன் அடுக்க வந்து the depletion of ozone layer எது? குளோரோஃப்ளோரோகார்பன். இதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி நான் டீட்டெயிலா வரும்போது சொல்றேன். ஸோ அப்ப அதனால வந்து தேவையில்லாத யூவி ரேஸ் எல்லாம் நம்ம எர்த்துக்கு வரும். அதான் அதோட பெரிய பிரச்சனை. சரியா? ஸோ நவடேஸ் அதுக்கு வந்து வேற வேற கேசஸ் எல்லாம் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரைட். ஸோ அப்போ இது ஒரு முக்கியமானது. அதர் பொல்யூட்டன் சொல்றது ஈவன் தட் மெர்குரி, அமோனியா, ஐ மீன் மைக் இங்க எழுதிக்கணும். எஸ், இங்க எழுதிக்கேன் பாருங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மைக் டிஎன்பிஎஸ்ல இந்த கொஸ்டின் கேட்டாங்க, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் சார். MIC, மெத்தில் ஐசோ, இங்க பாருங்க, சி வந்து என்னன்னா சயனேட், இங்க எழுதி போட்டிருக்கேன் பாருங்க, சயனேட். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்கும் தெரியுமா? சயனைட் அப்படின்னு இருக்கும். மெத்தில் ஐசோ சயனைட், மெத்தில் ஐசோ சயனேட். அதே கதை தான். டவுட் வரும் எக்ஸாம் ஹால்ல, அல்பபெட் எது முதல் வருமோ அதை போட்டுருங்க. எல்லாத்துக்கும் ஏபிசிடி தான் ஃபார்முலா. ஸோ ஏ தான் முதல் வரும். அப்ப ஆன்சர் சயனேட். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எக்ஸ்பான்சரே கேட்கலாம், வெறுமனே MIC அவ்வளவுதான். மைக் இதுதான் ஆப்ஷன். டிஎன்பிசி சார், இதுல டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ மீன் பாஸ்போஜன், தீஸ் ஆர் தி அதர் பொல்யூட்டன்ஸ். ஓகே, இப்போ மேக்ஸிமம் இப்போ சொன்னது எல்லாமே ஒரு பிரைமரி பொல்யூட்டன் ரேஞ்சில் இருக்கும். அடுத்து பார்க்க போறது செகண்டரி பொல்யூட்டன். ஏற்கனவே இப்போ சொன்னீங்களே சார், அது பிரீஃபா சொன்னேன், இப்போ டீட்டெயிலா பார்க்க போறோம். செகண்டரி பொல்யூட்டன், இதுல போட்டோகெமிக்கல் ஸ்மாக். வாட் இஸ் மீன் பை ஸ்மாக்? ஸ்மோக் வேற, சுமாக் வேற. சுமாக் அப்படின்னு தமிழ் என்னன்னா ஈரப்புகை அப்படின்னு அர்த்தம். ஈரப்புகை, அதாவது ஸ்மோக் பிளஸ் ஃபாக், இங்கிலீஷ்ல சொன்னா ஸ்மோக் பிளஸ் ஃபாக், தட் இஸ் கால்ட் சுமாக். எப்படி தமிழ் என்ன சொல்றது? புகை மற்றும் மாய்ஸ்சர், மாய்ஸ்சர் அது ஈரம், அதுக்கு பேர் தான் ஈரப்புகை அப்படின்னு சொல்றோம். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையா? எஸ், பிரச்சனை தான். போட்டோகெமிக்கல் ஸ்மாக் ஃபார்ம்ட் இன் தட் ட்ராபிக், இட்ஸ் மெட்ரோபாலிட்டன் சிட்டில ஃபுல்லா இந்த பிரச்சனை இருக்கும். மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அப்ப சென்னை அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்னையில வந்து இந்த ஏர்லி மார்னிங் வந்து மிஸ்ட், அதாவது இந்த பனியெல்லாம் விழுது பாத்தீங்களா? அப்பெல்லாம் சென்னை விட டெல்லியில நீங்க அடிக்கடி இதை பார்க்கலாம். கம்ப்ளீட்டா தெரியாது சார், அங்கிட்டு முன்னாடி என்ன வண்டி வருது எதுவுமே தெரியாது. சரி, ஈவன் பகல்ல கூட மிஸ்ட் வச்சுக்கோங்களேன், என்ன வருது? அதுதான் நீங்க இப்ப வரக்கூடிய 2 வீலர் 4 வீலர் பாருங்க, லைட் வந்து 24 ஹவர்ஸ் எரிஞ்சிட்டே இருக்கும். நீங்க வண்டி எடுத்தாலே லைட் அதை அமர்த்த முடியாது, ஆன். அது வந்து வண்டி வரும்போதே அப்படி பண்ணிட்டாங்க. என்னன்னா அந்த உள்ள ஆப்போசிட் வர்றவங்க தெரியணும், அந்த ரீசனுக்காக தான். சரியா? ரைட். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும். இட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் தட். இதுலயும் பிரச்சனை என்னன்னா, போட்டோகெமிக்கல் ஸ்மாக்ல இட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் தட் ஓசோன் அண்ட் பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட், பேன், நைட்ரஸ் ஆக்சைட்ஸ். ஸோ திஸ் எவ்ரிதிங். அந்த ஏர் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரௌன் கலர் இருக்கும், ப்ரௌன் ஏர், கிரே ஏர்னு சொல்லுவாங்க. இது மெட்ரோபாலிட்டன் சிட்டில பார்க்கலாம் சார், பர்டிகுலர் சென்னை, அந்த மாதிரி மெயினா கொல்கத்தா, மும்பை, அந்த மாதிரி சிட்டில நீங்க ஜஸ்ட் ஒரு இப்போ சென்னைனா மவுண்ட் ரோட்ல வந்து நீங்க 2 வீலர்ல ஒரு 10 கிலோமீட்டரோ இல்ல 5 கிலோமீட்டரோ போயிட்டு வந்தா வச்சுக்கோங்களேன், போயிட்டு வந்து வீட்டுல வந்து உங்க ஒரு ஒயிட் கிளாத் இல்லைன்னு கர்ச்சீப் வச்சு உங்க ஃபேஸையோ உங்க கையோ தொடச்சு பாருங்க, அவ்வளவு கருப்பா இருக்கும். அவ்வளவு என்னது ஸ்மோக் எல்லாமே. அதாவது ப்ரௌன், சில நேரத்துல ப்ரௌன் கலர்ல இருக்கும் அந்த ஏர். அப்படியே நம்ம முன்னாடி வண்டி பார்த்தா அப்படியே ஏரா, அவ்வளவு புகை தான், வேற ஒண்ணும் கிடையாது. கிரே கலர்ல இருக்கும். அப்ப இந்த போட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வில் பி இன்வால்வ் இன் தி ஸ்மாக் ஃபார்மேஷன். இதுல நான் ஒரு பேஜ் நம்பர் 46ல ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. எப்படி ஒரு பேன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஏன்னா பேன் வந்து செகண்டரி பொல்யூட்டன். அப்ப நார்மலா நைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் டு ஃபார்ம் த நைட்ரஸ் ஆக்சைடு. இது ஃபுல்லா இன்ஜின்ல நடக்கும், இன்சைட் த இன்ஜின். அதே நைட்ரஸ் ஆக்சைடு பிளஸ் வெளியே நைட்ரஸ் ஆக்சைடு வெளியே வரும், NO வெளியே வரும் இன்ஜின்ல இருந்து. அப்ப அதோட வெளியே என்ன இருக்கும்? அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் இருக்கும் டு ஃபார்ம் த NO2 இந்த அட்மாஸ்பியர்.
இந்த NO2 UV ரேஸோட கம்பைன் ஆகி திரும்ப NO plus O மாறும். திரும்ப O plus O2 combined with that ozone O3 plus NO plus NO3 to form the NO2. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். கடைசியில PAN இட்ஸ் a secondary pollutant. இப்படிதான் சார் செகண்டரி. அப்போ பிரைமரி pollutant விட இட்ஸ் மோர் டாக்ஸிக் secondary pollutant. ஞாபகம் வச்சுக்கோங்க. Ozone also it's a erode that building the source to cause that lung cancers. அது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். அது இந்த 3 கேஸ்ல வந்து இந்த SO2 வந்து ரொம்ப மோசமானது சார். பர்டிகுலரா அந்த தாஜ்மஹால் இருக்கு பாத்தீங்களா? தாஜ்மஹாலை ஃபுல்லா அந்த மார்பிள்ஸ் ஃபுல்லாவே எரோட் பண்ணது ஃபுல்லாவே SO2 தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் இந்த பக்கத்துல அந்த ஆத்து ஓரங்கள்ல இருந்த ஃபேக்டரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ SO2 ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டதுதான். சரியா? ரொம்ப மோசமானது. PAN சொன்ன டேமேஜ் தட் குளோரோபிளாஸ்ட் அண்ட் இரிட்டேஷன் ஆஃப் தட் ஐ டேமேஜ் PNOT டேமேஜ் தட் கிட்னி அண்ட் லிவர் அண்ட் ஸ்பிளின். எஸ் சார், நம்ம மெட்டீரியல்ல வந்து மீத்தைல் ஐசோசயனைடு கொடுத்திருக்கீங்க சார் அதர் பொல்யூட்டன்ட்ல. இல்லையா, சயனேட் தான் கரெக்ட். சயனைடு கொடுத்திருக்க மாட்டேனே. ஐஎஸ்ஓ ரிட்டனா இருக்கிறதுல மெத்தில் ஐசோசயனைட்னு இருக்கு சார். ஆனா டைப் மெட்டீரியல்ல மெத்தில் ஐசோசயனைடுன்னு இருக்குங்க சார். இல்லையா, ரிட்டன் மெட்டீரியல்ல சயனேட் தான் கொடுத்திருக்கேன். சயனைட் இருக்கு சார். ஆனா டைப் பண்றதுல சயனைடு. இல்ல சயனேட் தான் கரெக்ட். சயனேட் NATE அதான் கரெக்ட். சரியா? அப்படி ஏதாவது இருந்தா மாத்திக்கோங்க. நான் ரிட்டனா எழுதுனா தான் கரெக்ட். ஓகே ரைட். சோ நெக்ஸ்ட் ஆசிட் ரெயினை பத்தி ரொம்ப டீடைலா சொல்லிட்டேன். எப்படி ஆசிட் ரெயின் நடக்கும்னு சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் pH வந்து 6.5. அப்ப ஆசிட் ரெயின்ல வந்து pH ஈவன் தட் 5 to 4 to 5 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட வருமா? சோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம். வெட் டெபாசிஷன் இது வந்து அசிட்டிக் வாட்டர் இட் ரிசீவ் த்ரூ த ஆசிட் ரெயின் அண்ட் ஃபாக் மூலம் வரக்கூடியது. ட்ரை டெபாசிஷன் இருக்குது. இது டெபாசிஷன் ஆஃப் தட் விண்ட் ப்ளோ ஃபார் அசிட்டிக் கேஸ். அதாவது பயங்கர காத்து. நம்ம இந்த இப்பெல்லாம் வெயில் காலத்துல வந்து பயங்கரமா காத்தடிக்கும். அது அதுல வந்து பொல்யூட்டட் ஏர்னு வச்சுக்கோமே, அதே பயங்கரம் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். டு அஃபெக்ட் தட் ஈவன் தட் அக்வாட்டிக் அனிமல்ஸ் அந்த ஆசிட் ரெயினால இட் cannot be tolerate that less than 5 pH. ஓவரா அந்த ஏன்னா வாட்டர்ல மிக்ஸ் ஆகும்ல இந்த ஆசிட் ரெயின். அப்போது 5க்கு கீழே வந்தாலே we cannot tolerate இது aquatic animals. So acid rain water dissolve the toxic metal like zinc, aluminum, mercury. இதோட மிக்ஸ் ஆகும்போது அதுவும் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். இட் கரோட் த மார்பிள்ஸ். அதான் நான் சொன்னேன் SO2 மெட்டல்ஸ் ஈவன் த ஸ்டோன்ஸ். அது ஸ்டோனே அப்படியே அரிச்சிருமா இந்த ஆசிட் ரெயின். அதான் ஸ்டோன் லெப்ரசி. தாஜ்மஹால் இந்த பிரச்சனை தான் வந்துச்சு. தாஜ்மஹால்ல முதல்ல கட்டும்போது அவ்வளவு பாலிஷா இருந்ததுதான் இப்ப தொட்டு பார்த்தாலே ஒரு மாதிரி லெப்ரசினா தொழுநோய் வந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓகே ரைட். ஹவு டு கண்ட்ரோல் தட்? இட் சீலிங் தட் சூட்டபிள் ஃபியூல் ரொம்ப முக்கியம். செலக்டிங் என்ன செலக்ட் பண்றோம் ஃபியூல். சரியா? அது மாடிஃபிகேஷன் ஆஃப் தட் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணும். யூஸ் தட் எஃபிஷியன்ட் இன்ஜின். இப்பெல்லாம் வரக்கூடிய 2 வீலர் 4 வீலர் எல்லாம் அதாவது புகையே ஸ்மோக்லெஸ் அந்த மாதிரி இன்ஜினை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம். சரி, அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ வரக்கூடிய இன்ஜினும். அண்ட் லெட் ஃப்ரீ பெட்ரோல்ஸ் யூஸ் பண்ணணுமா? சரியா? யூஸ் தட் ஏரோஸ்டர்ஸ் as well as that scrubber but is suitable for that gaseous pollutants சொல்லுது. பார்ட்டிகுலேட் மேட்டர்ல வரக்கூடியது. சைக்கிள் ரிப்பீட்டர் ஃபில்டர். இந்த கேஸ் இது இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி தான் அந்த பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லா ஃபில்டர் பண்ணி தான் வெளியே அனுப்பணுமா. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிடேஷன் எல்லாம் இருக்குது. அந்த அளவுக்குலாம் நம்மளால எங்க செய்யறாங்க? அப்படியே பொல்யூஷன் அப்படியே அனுப்பி விட்டுறாங்க. சரியா? ஆனா இதுதான் ரூல், பாத்துக்கோங்க. ரைட். சோ gaseous pollutantல the combustion of that gaseous pollutant in that various high temperature நல்லா burn பண்ணிடுறது. அது absorption for use the toxic pollutants in the vapor. Periodically check. நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், 2 வீலரா இருக்கட்டும், 4 வீலரா இருக்கட்டும், பீரியாடிக்கா செக் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் டெஸ்டிங் ஆஃப் தட் என்வரான்மெண்ட். அதுல இருந்து வரக்கூடிய புகையும் இது பண்ணும். அப்போ ஒரு என்வரான்மெண்ட் இப்போ மவுண்ட் ரோடு, சென்னை மவுண்ட் ரோடுனா அடிக்கடி செக் பண்ணணும். மவுண்ட் ரோட்ல எவ்வளவு பொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த லெவல் வந்து பார்க்கணுமா. ஸோ அப்போ அதை வச்சுதான் நம்ம சொல்லுவாங்க இந்த லெவல்ல இருக்குது. நம்ம டெல்லிலாம் அந்த ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்காக நான் சொல்ல வரேன். இதுல December 2 வந்து நேஷனல் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் டே கொண்டாடுறோம் சார். டுமாரோ இது கூட முக்கியமானதுதான். நேஷனல் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் டே. அது ஏன் அப்படின்னு பின்னாடி சொல்றேன் நான். சோர்ஸ் ஆஃப் த டிஃபரெண்ட் pollutant to drive that strategy of that control done by.
இதுல மெயினா வந்து யாருன்னா இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல்ல வந்து நீர் யூஜி கேட்ட கொஸ்டின் சார். நேஷனல் என்விரான்மெண்டல் பிளானிங் இன்ஜினியரிங் ஆர்கனைசேஷன், சரியா? அதாவது நேஷனல் என்விரான்மெண்ட் பிளானிங் இன்ஜினியரிங் ஆர்கனைசேஷன். இதுல இந்த இன்ஜினியரிங் வந்து இன்னொரு ஆப்ஷன்ல எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கலாம். நம்மளுக்கும் இன்ஜினியரிங் என்ன சம்பந்தம் நினைச்சு இதை ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. இன்ஜினியரிங் தான் வரும். இது எங்க இருக்குன்னா நாக்பூர், NEPEO தெரிஞ்சுக்கோங்க. யூஜில ஒரு கேட்ட கொஸ்டின் தான் இது, சரியா? ரைட். ஸோ இதுல மெயினா இந்த போபால், நான் சில ஹேண்ட் ரைட்டனா எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பேஜ் நம்பர் 46ல போபால் கேஸ் ட்ராஜடி. ரெண்டு முக்கியமான ட்ராஜடி இருக்கு சார். ஒன்னு வந்து செர்னாபல் ட்ராஜடி, இன்னொன்னு போபால் கேஸ் ட்ராஜடி. கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு இதுல. போபால் கேஸ் ட்ராஜடி உங்களுக்கு தெரியும், டிசம்பர் 2, 1984 மைண்ட்ல வச்சுக்கோங்க, சரியா? இதெல்லாம் கொஸ்டின். டிசம்பர் 2ல இந்த ட்ராஜடி நடந்தது, டிசாஸ்டர் நடந்தது. ஸோ இதுல என்ன நடந்ததுன்னா, லீத்தல் கேஸ், அந்த கேஸ் பேர் தான் நான் என்ன சொன்னேன், மெத்தில் ஐசோசயனேட், MIC. இட்ஸ் லீக் ஃப்ரம் தட் இன்செக்டிசைட் யூனிட் ஆஃப் த யூனியன். அதாவது அது என்ன கம்பெனி அப்படின்னா ஒரு இன்செக்டிசைடு தான், ஒரு பெஸ்டிசைட் இன்செக்டிசைடு. அதுல இருந்து MIC மெத்தில் ஐசோசயனேட் வந்து லீக் ஆச்சு. அதுல நிறைய பீப்புள் வந்து இறந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இந்த இந்த இன்செக்டிசைட்ல இருந்து வரக்கூடிய இந்த கேஸ் மைக்னு சொல்றோம்ல, ஆல்மோஸ்ட் ஒரு 2500 பீப்புள்ஸ் மேல இறந்தாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதான் வந்து உலக அளவுல இது வந்து பயங்கரமா பேசப்பட்ட ஒரு விஷயம், போபால் கேஸ் ட்ராஜடி 1984. அதே இது வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு 1986 அது செர்னாபல் ட்ராஜடின்னு சொல்லுவாங்க. இது எங்கன்னா உக்ரைன், இயர் ஏப்ரல்ல சொல்லியிருக்காங்க. இது வந்து ரேடியோ ஆக்டிவ் லீக்கேஜ். இது உக்ரைன்ல நடந்தது வந்து ரேடியோ ஆக்டிவ் லீக்கேஜ் சார். நம்ம இந்தியாவில் நடந்த அந்த போபால் ட்ராஜடி வந்து இன்செக்டிசைட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மெத்தில் ஐசோசைன்னா அது ஏதோ நினைச்சிடணும், இன்செக்டிசைடு கார்பேஜ், ஒரு யூனியன் ஆஃப் தட் கார்பேஜ், அதுல இருந்து லீக் ஆனதுதான். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்க வாய்ப்பு இருக்கு, சரியா? அதை பார்த்துக்கோங்க. 2 ட்ராஜடி தான் இயர். அது ஸோ அதுக்காக தான் டிசம்பர் 2 நேஷனல் பொல்யூஷன் பிரிவென்ஷன் டேவா கொண்டாடுறோம். டிசம்பர் 2 தான் இந்த ட்ராஜடி நடந்தது, அதுக்காக தான், சரியா? வேற ஒண்ணும் கிடையாது. ரைட். ஸோ ஈவன் தட் ஏன் நம்ம பயப்படுறோம், இந்த உக்ரைன் கொஞ்சம் சண்டை நடந்துட்டுன்னா ரேடியோ ஆக்டிவ் லீக்கேஜ்லாம் வந்தா ரொம்ப கஷ்டம். இப்ப சென்னை பக்கத்துலலாம் கல்பாக்கம் இருக்கு. கல்பாக்கம் உங்களுக்கு தெரியும், எல்லாமே பெரிய பெரிய அணு உலைகள் இருக்கு. ரேடியோ ஆக்டிவ் டஸ்ட், ரேடியோ ஆக்டிவ் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லா கல்பாக்கத்துல நடக்குது. அப்ப கல்பாக்கமா இருக்கட்டும், வேற தமிழ்நாட்டுல வேற இன்னொன்னு இருக்கு, எங்கன்னு தெரியுமா? கூடங்குளம். ஐ திங்க் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன், இல்ல இப்ப தென்காசியில இருக்கா, திருநெல்வேலி தான் நினைக்கிறேன், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், சரியா? அந்த இடம் இது கூடங்குளம். அந்த இடம் பேர் வந்து கூடங்குளம். 2 தான், தமிழ்நாடுல 2 தான் இருக்கு ரேடியோ ஆக்டிவ் இல்ல, சரியா? ஒண்ணு வந்து கல்பாக்கம் ரொம்ப அந்த காலத்துல இருந்து இருக்குது, கூடங்குளமும் ரொம்ப நாளா ஓடிட்டு தான் இருக்கு. ஃபுல்லா பவர் ஜெனரேஷன் தான், சரியா? இப்ப கல்பாக்கம் இல்லைன்னா சென்னை இருட்டுல தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு எனர்ஜியும் கல்பாக்கத்துல இருந்து தான் போகுது. ஆனா அதே கல்பாக்கம் ஏதாவது ரேடியோ ஆக்டிவ் லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா சென்னையில ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. என்ன சார் இப்படி திடீர்னு இப்படி சொல்றீங்க? இதான் உண்மை. அதே மாதிரி இந்த கூடங்குளம்ல ஆச்சுன்னு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சுத்தி உள்ள 4 டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான், இன்க்ளூடிங் மை டிஸ்ட்ரிக்ட், சரியா? சுத்தி அவ்வளவுதான், அவுட், முடிஞ்சு வச்சு. வேற அதனாலதான் நம்ம நிறைய அதை அப்போஸ் பண்ணாங்க. பட் அது இல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது இன் ஃபியூச்சர்ல, ரைட்? சோ பாத்துக்கலாம். அதான் இந்த போர் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி உள்ளத கண்டிப்பா நீங்க குண்டு போடக்கூடாது அப்படின்னு சில ரூட்ஸ் எல்லாம் போட வச்சிருப்பாங்க. இந்த உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கு பாத்தீங்களா, அங்க அந்த மாதிரி. ஏன்னா அந்த ரேடியோ ஆக்டிவ் ஏர்ல ஒரு குண்டை போட்டா முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். அந்த சுத்தமா ஒரு புல் பூண்டு கூட இருக்காது. இந்த ஜப்பான்ல குண்டு வெடிச்சு போடுற மாதிரி தான், ரைட்? சோ இது எதுக்கான இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த போபால் கேஸ் ட்ராஜடியும் செர்னாபல் ட்ராஜடியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இயரு, மந்த்து, டேட்டு, என்ன கேஸ், அதெல்லாம் பார்த்துக்கோங்க, சரியா? ரைட். அட் த கைண்ட்ஸ் ஆஃப் தட் பொல்யூட்டன்ட், இல்ல சோர்ஸ் பொறுத்தளவு வாட்டர் பொல்யூஷன், இல்ல பாயிண்ட் பொல்யூஷன், சரி அவ்வளவுதான் சார், முடிஞ்சு. இது ஏர் பொல்யூஷன் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் தட். அடுத்த பொல்யூஷன் வந்து வாட்டர் பொல்யூஷன் சார். ஏர் பொல்யூஷன் வந்து இது ஃபுல்லாவே இந்த பேசிக்கா நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொன்னா unwanted things, it will be dumped into that water, that is we are called as a water pollution. இதுல வந்து
எப்படி இந்த பொல்யூஷன் நடக்குதுன்னா பாயிண்ட் பொல்யூட்டன் சொல்றோம். The effluents are discharged at a specific site. எப்படி சார்? இப்போ இந்த இடத்துல இது ஒரு ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரியில இருந்து ஒரு அன்வான்டட் திங்ஸ் லீக் ஆகி கரெக்டா இந்த ரிவர்ல போய் மிக்ஸ் ஆகுது. அப்ப இது கண்டினியூஸா இது நடந்துட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் பாயிண்ட் பொல்யூட்டன் சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரியல் வாட்டர் அல்ல ரிவர்லயோ சீலயோ அந்த மிக்ஸ் ஆகும்போது அதுல தெர்மல் பொல்யூஷனும் வரும். இதே நம்ம முனிசிபல் வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். நம்ம பெரிய பெரிய சிட்டில அது ரிவர்ல போய் மிக்ஸ் ஆகுறது. இதுல டால் லேக் த காஷ்மீர் ஹைலி டு அஃபெக்டட் பை த முனிசிபல் வேஸ்ட்னு சொல்றாங்க. நான் பாயிண்ட் பொல்யூட்டன் அப்படின்னு சொன்னா இது பொல்யூட்டன்ஸ் ஆர் என்டர் தட் வாட்டர் பாடி ஓவர் எ லார்ஜ் ஏரியா. ஃபுல்லாவே அஃபெக்ட் ஆகும். பட் டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல். இப்ப இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய ஒரு பொல்யூஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி சார்? இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வரக்கூடிய பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணாவே இந்த வருதுல ஃபேக்டரியில இருந்து இந்த இப்படி உள்ள வருதுல இந்த ஃபேக்டரியை கண்ட்ரோல் பண்ணாவே இது கண்ட்ரோல் ஆயிரும். ஆனா நான் பொல்யூட்டன் பாயிண்ட் அப்படி கிடையவே கிடையாது. The surface runoff into that to residue the pesticides and the fertilizers. It's a contamination of the water resource. அது ஒண்ணுமே செய்ய முடியாது. சரியா தெரிஞ்சுக்கோங்க. According to the type of the water pollutant, biological pollutant, chemical pollutant, physical pollutant, 3 types இருக்கு. biological pollutant அப்படின்னு என்ன? மோஸ்ட்லி வாட்டர்ல வந்து biological agent that is called virus, bacteria, fungi அது மிக்ஸ் ஆனா that is called biological pollutant. இதே இது can be organic or inorganic salt or chemicals, it will be mixed into that is called chemical pollutant. இதே இது hot water from that industries or oil splits இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆனா that's a physical pollutant அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். So these are the types of that water pollutant. எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் பார்க்கும்போது இந்த எஃபெக்ட் பொறுத்தளவு இதுல வாட்டர்ல தான் ஃபுல்லாவே பொல்யூஷன் நடக்குது. அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் யார் அஃபெக்ட் ஆவாங்க? அஃபெக்ட் த அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். Aquatic ecosystem higher amount of that organic waste to increase the rate of activity of decomposers, which collectively we are called sewage fog அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சீ வாட்டர்னு சொல்லக்கூடாது, அந்த அன்டிகம்போஸ்டு அல்ல ஒரு சின்ன குளம் அந்த மாதிரி இருக்கும்போது அங்க வந்து எப்படி இருக்கும்னா ஆர்கானிக் வேஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். அப்ப ஆக்டிவிட்டிஸ் வந்து ரேட் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து டீகம்போசர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கலெக்டிவ்லி அந்த டீகம்போசர்ஸ் இருக்கிற எல்லாமே இறந்துடும் ஆல்மோஸ்ட் அக்வாட்டிக் ஆர்கானிசம். அதை வந்து ஒரு மாதிரி சுமல் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமானது. ஸோ தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இட் பிகம் டீகம்போஸ்டு த்ரூ தட் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கும். இந்த பியூட்டிஃபிகபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இங்க என்ன நடக்கும் சார் அப்படின்னு கேட்டா இதுல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதுதான் அந்த கான்செப்டான விஷயம். இங்க என்ன பேசிக்கா நடக்கும்னா 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு வந்து என்ன சொல்றோம்னா இதுல வந்து பிஓடி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன சார் பிஓடி? சிம்பிளா சொல்றேன், பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு பேசிக்கான விஷயங்கள் ஃபுல்லா இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தட் இஸ் கால்ட் யூட்ரோபிகேஷன். What is mean by eutrophication? Eutrophication அப்படின்னு சொன்னாலே that enrichment of the nutrients. இந்த வார்த்தை இருக்கான்னு பாருங்க. சரியா? தனியா இல்ல. சரி, ஓகே. யூட்ரோபிகேஷன் பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்லிடுறேன் சார். ஃபர்ஸ்ட் நான் யூட்ரோபிகேஷன் சொன்னோன்னு உங்களுக்கு ஞாபகம் வர்றது வாட்டர் பொல்யூஷன் முடிஞ்சா. 2வது ஞாபகம் வர்றது enrichment of nutrients in that water body. தமிழ்ல சொல்றேன் பாருங்க, அதிகப்படியான சத்துக்கள் வாட்டர்ல இருக்கிறதுனாலதான் இந்த யூட்ரோபிகேஷன் நடக்குது. இது என்னது சார் யூட்ரோபிகேஷன் அப்படின்னு கேக்குறீங்களா? ரைட். இப்ப உங்க ஊர் பக்கத்துல கண்டிப்பா ஒரு குளமோ சின்ன குட்டையோ இல்ல ஏதோ ஒரு சின்ன பாண்டு மாதிரி இருக்கும். அதுல தண்ணி இருக்கும். சரியா? அதுல மேக்சிமம் பாருங்க ஃபுல்லாவே ஒரு பிளான்ட் தான் ஆக்குபை பண்ணிருக்கோம். அந்த பிளான்ட் தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஐகார்னியா, தமிழ்ல வந்து ஆகாயத்தாமரையா வெங்காயத்தாமரையா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க நினைக்கிறேன். சரியா? ஐகார்னியான்னு சொல்லுவோம். ரிவர்லயும் நீங்க ரிவர் பெல்ட்லயும் இருக்கும், ரிவர்லயும் சில இடத்துல இருக்கும். அது என்ன எப்படி சார்னா இந்த சரி சார் இங்க ஹை நியூட்ரிட்டிவ் கண்டென்ட் இந்த வாட்டருக்குள்ள எப்படி சார் வருது அப்படின்னு கேட்டா, so that everything is farmers we are using that fertilizers யூஸ் பண்றாங்கன்னா at the time of the rainfall that everything will be washed out. அப்ப எங்க பள்ளமா இருக்கு, ஒரு குளம் குட்டைகள் இருக்கும், ஒரு பாண்டு, அங்க போய் ஃபுல்லா வாட்டர்ல போய் இந்த நியூட்ரிட்டிவ் கண்டென்ட் ஃபுல்லா என்ன செஞ்சிடும், ரிச் ஆயிரும். அப்ப ரிச் ஆன உடனே இங்க வந்து வெஜிடேஷன் அதிகமா என்ன செய்யும், ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதான் பிளான்ட்ஸ்.
அப்ப அது தமிழ்ல இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா பச்சை பசேர்னு பாசம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டோட்டல் வாட்டர் பாரையே க்ளோஸ் பண்ணிடும். அதாவது வெறுமனே ஒரு ஒரு கிரீன் மஃப்ளர் மாதிரி கம்ப்ளீட்டா அப்படி கவர் பண்ணிடும். இல்லைன்னா ஒவ்வொன்றிலும் இப்படி பிளான்ட் ஃபுல்லா அந்த ஐகார்னியான்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஐகார்னியா பிளான்ட் இப்படி இருந்தாலே அந்த அவ்வளவு மோசமான வாட்டர்னு அர்த்தம். தட்ஸ் a highly polluted வாட்டர்னு அர்த்தம். அப்ப இதனால நம்மளுக்கு என்ன சார் பிரச்சனை வரும்? என்ன பிரச்சனை வரும்னா, இங்க அக்வாட்டிக் ஆர்கானிசம் இருக்கு பாத்தீங்களா, இந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம். ஸோ திஸ் அக்வாட்டிக் ஆர்கானிசம் எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்கும் இந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு கேட்டா, ஸோ அக்வாட்டிக்ல உள்ள ஆக்சிஜனை தான் வாட்டர்ல உள்ள ஆக்சிஜன் தான் கன்சம்ஷன் பண்ணும். இந்த ஆக்சிஜன் எப்படி வரும்? ஸோ இதுல இருந்து உள்ள இந்த டைடல் ஆக்டிவிட்டி, அட்மாஸ்பியர் உள்ள ஆக்சிஜன் வந்து அலைகள் மூலம் அந்த மேல உள்ள வேவ்ஸ் மூலம் டிசால்வ் ஆகும். இன்னும் உங்களுக்கு புரியும்படின்னு சொல்லனா, சில வீட்டுல வந்து இந்த ஃபிஷ் டேங்க் வச்சிருப்பாங்க, அதுல உள்ள ஏர் பபிள்ஸ் விட்டுட்டே இருப்பாங்க. என்ன காரணம்? ஏர் பபிள்ஸ் ஏன் மிக்ஸ் பண்றாங்க? அந்த வாட்டரோட ஆக்சிஜன் மாலிகுல் கம்பைன் ஆகணும். இதை தான் இந்த ஃபிஷ் வந்து எடுத்துக்கிட முடியும், டிசால்வ் ஆக்சிஜன். அப்ப இது நேச்சுரலா எங்க நடக்கும்? இந்த டைடல் ஆக்டிவிட்டிஸ் மூலம் இது நடக்கும் நேச்சுரலா. ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டோம்? ஹைலி நியூட்ரிட்டிவ் இருந்தவங்க இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா பிளான்ட் வந்து கவர் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி ஆக்சிஜன் வந்து உள்ள வர வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்ப என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல பர்டிகுலரா என்ன விஷயம்னா, ஆக்சிஜன் கண்டென்ட் வில் பி டிக்ரீஸ்டு வாட்டர்ல. அப்படியே ஆக்சிஜன் குறைஞ்சிட்டே வரும். குறைய ஏன்னா ஆக்சிஜன் இல்லைன்னா தட் அக்வாட்டிக் ஆர்கானிசம் எவ்ரிதிங் வில் பி டை, எல்லாமே இறந்துரும். அப்ப இந்த குறையக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் நம்ம என்ன சொல்றோம்? பிஓடி, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் takes place. So as the result, the all aquatic organism will be die. எல்லா அக்வாட்டிக் ஆர்கானிசமும் என்ன செஞ்சிடும்? இறந்து விடும். எல்லா அக்வாட்டிக் ஆர்கானிசமும் இறந்துடும். அப்ப இறந்தா என்ன செய்யும்? அன்வான்டட் சுமல் இட் வில் பி கம் அவுட். தட் நீங்க பஸ்ல தூங்கிட்டே போகலாம், உங்க ஊர் வந்த உடனே அப்பா அந்த சுமல்லையே என்ன செஞ்சிருவீங்க? நம்ம ஊர் வந்துருச்சுடா. கரெக்டா ஒரு ஊர் எட்ஜில தான், இல்லைன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் ஏதாவது பழைய அந்த குளம் எல்லாமே இருக்கும். அந்த அவ்வளவு சுமல் வரும், அன்வான்டட் சுமல். அப்ப என்ன சொல்ல வர்றோம்னா, திஸ் இஸ் அன்ஃபிட் ஃபார் யூஸ். இந்த பாண்டு வந்து எந்த இதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஈவன் கோயில் குளங்கள்ல கூட நீ பார்க்கலாம். ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சோன்னே, அங்க கண்டிப்பா ஒரு குளம் இருக்கும். நம்மளால கார்ல வந்து இறங்கிட்டு நல்லா சுத்தமா ஷூ எல்லாம் போட்டு வருவாங்க. கோயில் குளம் வந்து பார்த்தா அவ்வளவு பொல்யூட்டட் வாட்டரா இருக்கும், பச்சை பசேர்னு இருக்கும். அது பொல்யூஷன். நம்மால என்ன செய்வாங்க? அதை போய் என்ன செய்வாங்க? கால் கழுவுவாங்க, கை கழுவுவாங்க, என்னென்ன நோய் வரணுமோ அங்கேயே வந்துடும். அப்புறம் சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? அங்கேயே நோயோட தான் வந்து கோயிலுக்குள்ளேயே போவீங்க. அவ்வளவு பொல்யூட்டட் வாட்டர். அதை வெறும் கால் கையை மட்டும் கழுவ மாட்டாங்க. சில பேர் கண்ணுக்குள்ளெல்லாம் ஊத்திக்கிடுவாங்க, தலையில ஊத்திக்கிடுவாங்க, வாயில ஊத்திக்கிடுவாங்க. ஹைலி பொல்யூட்டிக் தீர்த்தம் சொல்லிட்டு அப்படிலாம் செய்யக்கூடாது. ஒரு வாட்டர்ல வந்து அந்த சிம்பிளா அந்த வேர்டு நான் சொல்ல மறந்துட்டேன். தட் இஸ் கால்ட் ஆல்கல் ப்ளூம். அந்த பச்சை பசேர்னு இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் கால்ட் ஆல்கல் ப்ளூம். அப்படி இருந்தாலே அன்ஃபிட் ஃபார் யூஸ். அவ்வளவு முடிஞ்சு. ஹைலி பொல்யூட்டட் வாட்டர்னு அர்த்தம். அவ்வளவு முடிஞ்சு. ஸோ அந்த வாட்டரை யூஸ் பண்ணவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்ப இந்த கதைலாம் சொன்ன பாத்தீங்களா, திஸ் ஸ்டோரி, திஸ் ப்ராசஸ் வி ஆர் கால்ட் அஸ் யூட்ரோபிகேஷன். இதுதான் யூட்ரோபிகேஷன். அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, யூட்ரோபிகேஷன் அப்படின்னு சொன்னா வாட்டர் பொல்யூஷன் ஞாபகம் வரணும், ஆக்சிஜன் டிமாண்ட் பிஓடி ஞாபகம் வரணும். இது டிஓ அப்படின்னா டிமாண்ட் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் டிஓன்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம சிஓடின்னு இருக்கு, கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். பயாலஜிக்கல் மாதிரி கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் சொல்லுவாங்க. ரைட்? இந்த ப்ராசஸ் பேர் யூட்ரோபிகேஷன். சரியா? நெக்ஸ்ட் ஆல்கல் ப்ளூம். இந்த வேர்டு ஃபுல்லாவே உங்களுக்கு ஞாபகம் வரணும். இதுக்கு மேல அங்க ஒண்ணும் கேட்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது. சரியா? ரைட். So these are the important. And even the that's all about that eutrophication. Even the high temperature water mixed into that ஒரு ஹை டெம்பரேச்சர் வாட்டர் வந்து நம்ம இங்க மிக்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், தட் வாட்டர்ல உள்ள ஆக்சிஜன் எல்லாமே எவாபரேட் ஆயிரும். நீங்க நார்மலா உங்க வாட்டர்லயே பாருங்க, நீங்க ஹீட் பண்ணா அதுல அப்படியே பபிள்ஸா வெளியே வரும். அப்ப வந்து ஹீட்டட் வாட்டர்ல வந்து ஆக்சிஜனே இருக்காது. அதுதான் அது பொல்யூஷன். இந்த மாதிரி நடக்கும்னு சொல்றாங்க. சரியா? அது மாதிரி ஆயில் ஸ்பைல் வந்து அது வந்து வாட்டர்ல மிக்ஸ் ஆகும்போது த டேமேஜ் த மெரைன் பயோடைவர்சிட்டி, ஈவன் த கோரல் ரீஃப்ஸ். So number of non-biodegradable pollutants the having, sir. Non-biodegradable pollutants, even the water la
பிக்சர் கிடையாதா? ஒரு நிமிஷம். ஓகே, லிசன். வாட்டர் பொல்யூஷன், இது வாட்டர் பொல்யூஷன் ரிலேட்டடா உள்ள விஷயம் தான். பயாலஜிக்கல் இது என்ன சொல்றோம்னா, பயாலஜிக்கல் மேக்னிஃபிகேஷன் இல்ல பயோ மேக்னிஃபிகேஷன் ஆர் பயோ ஆம்பிளிஃபிகேஷன். பேஜ் நம்பர் 48ல இருக்கும் சார் மெட்டீரியல்ல. ஸோ இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம வாட்டர்ல ஒரு கெமிக்கல் வந்து கலந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கெமிக்கல், அது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் மெர்குரி, கேட்மியம் அப்படி எதுனாலும் எடுத்துக்கோங்க. அப்போ ஈவன் அதாவது நான் பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன் சொல்றேன். ஈவன் த டிடிடி, பிஹெச்சி ஏதோ ஒண்ணு, சரியா? ஸோ ஒரு பிளான்ட்ல வந்து அது தெளிக்கிறீங்க, அது வாட்டர்ல மிக்ஸ் ஆகுது. அது ஒரு டிடிடி உங்களுக்கு தெரியும், பிஹெச்சி டிடிடிலாம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு 20 இயர்ஸ் பேக், 20 இயர்ஸ் பேக்லாம் என்ன ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தாலும் தமிழ்நாடு பொறுத்தளவு டிடிடி தான் சார், இல்ல பிஹெச் தான், அதை தான் அடிப்பாங்க. இப்ப என்ன பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறேன்னு தெரியல, என்ன பூச்சி இருக்குன்னு தெரியல, அவ்வளவு மாடலா வந்துருச்சு. ஏன்னா இது மோசமானதுன்னு சொல்லி தான் இது பர்ன் பண்ணிட்டாங்க, நான் பயோடிகிரேடபிள். ஏன் இது மோசம்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம உணவு சங்கிலி, அதாவது ஃபுட் செயின்லயும் எடுத்துக்கோங்களேன். இந்த இடத்துல இந்த அளவுக்கு தான் பிபிஎம் இருக்கும். எத்தனை ஜீரோ இருக்குன்னு பாத்துக்கோங்க பாயிண்ட்க்கு அடுத்து. அப்ப இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய இந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம் ஜூ பிளாங்க்டான் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த டிடிடி வந்து எவ்வளவு பர்சன்டேஜ், எவ்வளவு கூடுதுன்னு பாருங்க. 0.4 பிபிஎம் மாறுது. இதை சாப்பிடக்கூடிய சின்ன சின்ன ஃபிஷஸ் அது பாருங்க 0.5 பிபிஎம் மாறுது. கான்சன்ட்ரேஷன் டிடி நான் பயோடிகிரேடபிள். அதை சாப்பிடக்கூடிய பெரிய ஃபிஷ்ல பாருங்க 2 பிபிஎம். இதை சாப்பிடக்கூடிய ஒரு பேர்டுக்கு 25 பிபிஎம். அப்ப இது என்ன சொல்ல வர்றோம்னு கேக்குனா, the chemicals will be next tropic level போகும்போது அப்படி பர்சன்டேஜ் வந்து கூடுது. அதான் பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் ரொம்ப மோசமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மோசமானது. அப்ப இந்த பேர்டு வரக்கூடிய அந்த எக்லாம் வந்து ப்ராப்பர் எக்கே இருக்காது, இன்கம்ப்ளீட் எக் லேயிங் தான் இருக்கும். அதுல அந்த ஓடு இல்லா முட்டை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா அதுக்காக இந்த மாதிரி இன்செக்டிசைடை பேன் பண்ணிட்டாங்க, நான் பயோடிகிரேடபிள் பொல்யூட்டன் ஃபுல்லாவே பேன் பண்ணிட்டாங்க. சரியா? ரைட்டா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சில லார்வா வச்சு கூட நம்ம பார்க்கலாம். இந்த ஹைரனாமஸ் லார்வா நீங்க யூஜி படிக்கும் போதோ இல்ல பிஜி படிக்கும் போதோ கண்டிப்பாக இந்த லாம்ப்ரஸ் குரோமோசோம் செல் பயாலஜில படிச்சிருப்பீங்க. செல் பயாலஜி ப்ராக்டிக்கல்ல படிச்சிருப்பீங்க. ஐ திங்க் யூஜில இல்லைனாலும் பிஜில ப்ராக்டிக்கல்ல செஞ்சிருப்பீங்க. ஹைரனாமஸ் லார்வா பிடிச்சிட்டு வந்து அதோடைய குரோமோசோம மைக்ரோஸ்கோப்ல காமிக்கணும். அப்படி காமிச்சாதான் மார்க் போடுவாங்க. நான் படிக்கும் போதே இருந்துச்சு சார், இப்பெல்லாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. சரியா? ஹைரனாமஸ் லார்வா எங்க போய் பிடிச்சிட்டு வரணும்னு தெரியுமா? எங்கேயாவது ஒரு சீவேஜ் இருக்கணும், சாக்கடை, அங்கதான் இருக்கும். நீங்க நல்லா உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது சீவேஜ் இருந்தா நல்லா உன்னிப்பா பாருங்க, ஒரு புழுவா நெளிஞ்சிட்டே இருக்கும். நம்ம அது வந்து மஸ்கிட்டோன்னு நினைப்போம், மஸ்கிட்டோ லார்வா அப்படின்னு நினைப்போம். அதை லேசா கிளச்சி பாருங்க, சிவப்பு கலர்ல லைட்டா இந்த மாதிரி சிவப்பு கலர்ல இப்படி இந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹைரனாமஸ் லார்வா. இந்த லார்வா இருந்தாலே தட் இஸ் a highly polluted water சார். ஈவன் தட் பிஓடி ஆக்சிஜனே இல்லாட்டும் இந்த லார்வா வந்து சர்வை பண்ணுமா. they can tolerate the highly polluted and low demand of oxygen of water. So that is the indication of the water pollution அப்படின்னு சொல்ல வரோம். ரைட். எஃபெக்ட் ஆஃப் ஹியூமன் ஹெல்த் நெக்ஸ்ட். வாட்டர்பார்ன் டிசீஸ், ஜாண்டிஸ், காலரா இந்த மாதிரி வரும். இது முக்கியமானதான். மெர்க்குரி வந்து மெனமேட்டா டிசீஸ் தான். இட்ஸ் அ பாய்சன். வாட்டர்ல மெர்க்குரி மிக்ஸ் பண்ணாவே மெனமேட்டா டிசீஸ் முக்கியமானது. கேட்மியம் வந்து இட்டாய் டிசீஸ்னு ஒண்ணு இருக்குது, அந்த டிசீஸ் வரும். எக்ஸஸ் நைட்ரேட் வந்து மெத்தனோகுளோமினியா டிசீஸ். எக்ஸஸ் புளூரின் வந்து ஸ்கெலிட்டல் ஃப்ளூரோசிஸ் சொல்றது. ஆர்சனிக் வந்து பிளாக் ஃபுட் டிசீஸ். இதெல்லாம் வந்து வரக்கூடிய நோய்கள், இந்த பொல்யூஷனால வரக்கூடிய நோய்கள். எஸ் சொல்லுங்க சார். இதுல இந்த வாட்டர்ல அந்த பிபிஎம் விட ஒரு அனிமலா போகும்போது அதிகரிக்குதுங்களா சார் இது? ஆமா, கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும். எது? அந்த கெமிக்கல். ஓகே சார். பட் ஃபுட் செயின்ல வந்து நமக்கு 5% தான் போகும்னு பார்த்தோம் இல்லைங்களா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு இல்லைங்க சார் இது? இல்ல, இதுதான் பயோ மேக்னிஃபிகேஷன். அது வேற, அது எனர்ஜி, அது நம்ம வேற எது சொல்றோம். இது வந்து பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இப்ப இங்க இருந்து அடுத்த டாபிக் லெவல் பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சா நமக்கு பிரச்சனையே கிடையாது. இது இன்க்ரீஸ் ஆகுறதுதான் ப்ராப்ளம். இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, அவ்வளவு மோசமானது இது எல்லாமே. சரியா? அதை
biomagnification அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ டு இம்ப்ரூவிங் த வாட்டர் குவாலிட்டி, அதில் எப்படி சார் வாட்டர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றோம்? பிரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு டெர்சரி ட்ரீட்மெண்ட் இருக்கு. வாட்டரை பியூரிஃபை பண்றது தான் பிசிக்கல் ப்ராசஸ் டு செப்பரேட் தட் லார்ஜ் டெப்ரிஸ் அண்ட் பை த செடிமெண்டேஷன் போல ஃபர்ஸ்ட் பிரைமரியா ட்ரீட் பண்றோம். நம்ம ஈவன் தட் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகுதான் ஒரு ரிவர்லயோ ஏதோ ஒரு இதுல விடணும். ஆனா நம்மளால அப்படி செய்யறது கிடையாது. செகண்டரி ட்ரீட்மெண்ட்னா பயாலஜிக்கல் ப்ராசஸ் பண்ணணும் டு கேரிட் அவுட் பை த மைக்ரோப்ஸ். The release of the CO2 as a result to form the sludge or that biosolids சொல்லுவாங்க. The continuously it's aerated. அதனால வாட்டர்ல ஏரேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகும். டெர்சரி ட்ரீட்மெண்ட்னா physiochemical process to remove the turbidity and oxidation of water. The strong oxidizing agent வந்து chlorine gas and water, oxygen and UV rays. இதுல பேசிக்கா டிஎன்பிசியோட ஒரு क्वेश्चन கேட்டாங்க சார். ஒரு பேசிக் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் தட் பொல்யூட்டட் வாட்டர். ஒரு பொல்யூட்டட் வாட்டரை வந்து பொல்யூட்டட் வாட்டரை விட ஓரளவு டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் மெத்தட் எது அப்படின்னு கேட்டா குளோரினேட்டட் கேஸ். டிஎன்பிசி குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். தமிழ்ல சிம்பிளா அவங்க புரியும்படி சொல்றேன். உங்க ஊர்ல வந்து ஒரு டேங்க் இருக்கும், ரொம்ப நாள் கழுவாம இருக்கும். திடீர்னு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கா, உடனே என்ன போய் செய்வோம்? ஒரு மூட ப்ளீச்சிங் பவுடர் இருக்கு தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லுவாங்க. அதுதான் குளோரினேட்டட் பவுடர் தான். உங்களுக்கு புரியுறக்கா அந்த வேர்டை யூஸ் பண்ணேன். குளோரினேட்டட் பவுடரை ஒரு மூடையை போய் உள்ள போட்டு விட்டுருவாங்க. அது ஒரு வாரம் 10 நாள் அந்த வாட்டர்ல ஸ்மெல் வந்துட்டே இருக்கும். அப்படின்னா என்னது? இந்த குளோரினேட்டட் பவுடர் வந்து பாக்டீரியா அதெல்லாம் வந்து கில் பண்ணிடும். இது அது வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்கிறவங்க அதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸா குளோரினேட்டட் கேஸை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுதான் பேசிக் ட்ரீட்மெண்ட். டிஎன்பிசி குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் சார் இது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் தட் வாட்டர் பொல்யூஷன். நெக்ஸ்ட் சாயில் பொல்யூஷன். சாயில் பொறுத்தளவு இந்த இது சீவேஜ், வாட்டர் சீவேஜ், அந்த பிரைமரி செகண்டரி அப்படின்னு சொல்றோம்ல, அதை பியூரிஃபை பண்ணக்கூடிய மெத்தடை வந்து காமிச்சிருக்கோம். சாயில் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அன்வான்ட் பொல்யூஷன் வில் பி டம்ப்டு இன்டு தட் இன் சாயில். தட் இஸ் வி ஆர் கால்ட் as சாயில் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரைட். ஸோ இதுல எப்படி நம்ம ஒரு வாட்டர் பொல்யூஷன் நடந்தாலே கண்டிப்பாக என்ன நடக்கும்? சாயில் பொல்யூஷன் நடக்கத்தான் செய்யும். சரியா? இதுல நெகட்டிவ் சாயில் பொல்யூஷன், பாசிட்டிவ் சாயில் பொல்யூஷன் இருக்கு. அது எப்படி சார்? the reduction in the soil productivity due to that erosion and overuse. சார் ஒரு ஏக்கர்ல ஒரு விவசாயம் பண்றாருன்னா அதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டே இருக்கணும். ஓவரா யூஸ் பண்ணி அங்க உள்ள ஃபெர்டிலைசர் ஃபுல்லா சக் பண்ணி எடுத்துட்டாவே தட் இஸ் கால்ட் சாயில் பொல்யூஷன் சொல்றாங்க. பாசிட்டிவ்னா டு ரிடக்ஷன் ஆஃப் த சாயில் ப்ரொடக்டிவிட்டி டியூ டு த அடிஷன் அன்டிசைரபிள் சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்றது, கெமிக்கல் மிக்ஸ் பண்றது, அதுவும் பொல்யூஷன் தான். இருக்கிற சத்தை ஃபுல்லா உறிஞ்சி எடுத்து சத்தே இல்லாம வெறும் மண்ணு அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி இருந்தாலும் பொல்யூஷன் தான். சரி. at the landscape, a third pollution is the converting that a fertile land into that a burned area of that dumping waste. ஒரு நல்ல fertile landல போய் தேவையில்லாத வேஸ்ட் போய் டம்ப் பண்றது. Right. Cause of the soil pollution to waste the dumping the industrial waste and municipal waste, radioactive waste. இதெல்லாம் முனிசிபல் வேஸ்ட், அக்ரோ இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமானதுதான். சரியா? ஈவன் இந்த மைனிங் ஆப்ரேஷன் ஃபுல்லாவே அதுதான். எப்படி கண்ட்ரோல் பண்றது சார்னா, மோஸ்ட்லி இட்ஸ் சேஃபர் லேண்ட் யூஸ் வித் தட் பிளான் தட் அர்பனைசேஷன். நம்ம பண்றோம்ல, ஒரு சிட்டி போனா ஒரு பக்கத்துல ஒரு ஊர் பக்கத்துல இன்னொரு சிட்டியை உருவாக்குறோம் பாத்தீங்களா? அது மாதிரி வேஸ்ட் ஃபுல்லா ப்ராப்பரா சேஃபா டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் கலெக்ஷன் அண்ட் கேட்டகரைஸ் ஆஃப் தட் வேஸ்ட். அது சொன்னல, டீகிரேடபிள், நான் டீகிரேடபிள், பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள், அதை மாதிரி ஃபுல்லாவே செப்பரேட் பண்ணணும். பெரிய பெரிய சிட்டிஸ்ல எல்லாம் அதுக்கு தனியா செப்பரேட் பண்ணுவாங்க சார். அதெல்லாம் ரெக்கவரி ஆஃப் த சாயில் வேஸ்ட் அண்ட் சாயில் வேஸ்ட் தட் இஸ் டிஸ்போஸ்ட் பை தட் அப்படி எரிச்சிடணும். த பர்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஃபார் பர்னிங் கம்ப்ளீட்டா. எதை எரிக்கணுமோ அதை எரிக்கணும், எதை புதைக்கணுமோ அதை புதைக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும். வித்தவுட் ஆக்சிஜன் கம்பஷன் தான் நம்ம பைரோலைசிஸ் சொல்லுவாங்க. சீவேஜ் ஸ்லட்ஜ் இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். சரியா? ரைட். சாயில் பொல்யூஷன் மாதிரி அடுத்தது வந்து நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் பொறுத்தளவு இதோட டிஆர்பில கேட்டிருக்காங்க. நாய்ஸ் பொல்யூஷன், the frequency of other unwanted sound to dump into that air, that is called noise pollution. நானே ஓவரா கத்துனா வச்சுக்கோங்களேன், கிளாஸ் எடுத்தா உங்க சவுண்ட் உங்க ஏரை வந்து பாய்ச்சா, that is called noise pollution. Okay, so we can define like this: the frequency of the sound to measure the hertz, H2 அப்படின்னு சொல்லுவாங்க. hertz, sorry, not H2, hertz, the unit of the sound level
that is we are as a decibel. That was decibel. இது ஒரு கேட்ட கொஸ்டின் தான். ஸோ த நாய்ஸ் லெவல் வந்து நார்மலா வந்து 120 டெசிபல் டு காஸ்ட் தட்ல ஒரு 81 to 120 டெசிபல் தான் சார். ஒரு எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எதுவா இருக்காலும் சரி இந்த 120 டெசிபலுக்கு மேல போகக்கூடாது சார். போனாவே இட்ஸ் அ டிஸ்கம்ஃபோர்ட் இன் தட் ஹியூமன் பீயிங். அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் யார் சார் பார்ப்பாங்கன்னா இதுக்கு ஒரு போர்டே இருக்குது தட்ல சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இட்ஸ் பெர்மிட்டட் தட் zone wise that noise level மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் பாருங்க. எந்தெந்த ஜோன்ல நம்ம சொல்லுவோம்ல ஸ்கூல் ஜோன், ஹாஸ்பிட்டல் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். எந்தெந்த ஜோன்ல எவ்வளவு சவுண்ட் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டஸ்ட்ரின்னா டே டயத்துல எவ்வளவு, நைட் பேஜ் நம்பர் 50ல இருக்கு பாருங்க. இது டிஓல கேட்டிருந்தாங்க. இந்த இது ஒரு கமர்ஷியல் ஏரியால, ரெசிடென்ஸ் ஏரியால, சைலண்ட் ஜோன்ல, ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ஸ்கூல், அங்க ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் தான் ஆரன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளால அங்க போய் தான் ஆரன் அடிப்பாங்க. ஆரன் அது சும்மாவே ஒரு வண்டியில் 2 வீலர் 4 வீலர்ல முன்னாடி யாரும் போகாட்டாலும் ஆரன் அடிச்சுட்டே போகும். தேவையில்லாத நாய்ஸ். இது எல்லாமே தேவையில்லாத நாய்ஸ். ஓகேவா? ஸோ நான் ஒரு வேற ஒரு ஏரியாவுக்கு வேற ஒரு நாடுன்னே வச்சுக்கோங்களேன் போயிருந்தேன் சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சார். ரொம்ப நேரம் நான் டிராவல் பண்ணேன் சார். ஒரு ஆரன் சவுண்டு கூட நான் கேட்கல சார். எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. எப்படி இதே நம்ம ஊர்ல டிராபிக்ல நின்னா சிக்னல்ல நிக்குது, அதுமாதிரி சிக்னல் விட்டு போகுது காரு, ஆனா ஒரு ஆரன் கூட யாருமே அடிக்கல சார். ரொம்ப ரேரா, ரொம்ப எமர்ஜென்சிக்கு மட்டும் லேசா சவுண்டே கேட்க மாட்டேங்குது. அப்படி நினைச்சுக்கிட்டேன். எப்பதான் நம்ம ஊரையும் நினைச்சுக்கிட்டேன். சரி ரைட், அது ஒவ்வொரு ஊரை பொறுத்து மாறும். ரைட், பாத்துக்கலாம். ரைட். ஸோ இது எந்தெந்த ஏரியால எவ்வளவு சவுண்ட், நைட் எவ்வளவு இருக்கும், டே எவ்வளவு இருக்குன்னு கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. சோர்ஸ் ஆஃப் த நாய்ஸ் வந்து 2 சார். இண்டஸ்ட்ரியல், நான் இண்டஸ்ட்ரியல் சொல்றது. இண்டஸ்ட்ரியில இண்டஸ்ட்ரியில இருந்து சவுண்ட் வரும். நான் இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரி இல்லாம நிறைய அந்த ரேடியோ, நம்ம அந்த ரேடியோ ஸ்டேஷன், ஏர்கிராஃப்ட் அந்த மாதிரி நான் இண்டஸ்ட்ரியில வரக்கூடிய கார் அதெல்லாம் எஃபெக்ட் பொறுத்தளவு டு அஃபெக்ட் தட் ஹார்ட் பீட், ஓவர் சவுண்டு, இந்த டெசிபல் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இந்த பிக்சர்லயே நான் எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். எங்க ஒரு டான்ஸ் ஆடினா எவ்வளவு சவுண்ட் வரும், ஒரு ராக் அண்ட் சவுண்ட் வரும், எவ்வளவு ஒவ்வொன்றுல எவ்வளவு சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லி ஆவரேஜ் ஹோம்ல எவ்வளவு நாய்ஸ் வரும். சரியா? அப்படியே நம்ம ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணா பாம் பாக்ஸ்ல இருந்து எவ்வளவு வரும், ஒரு ஃபயர், ஒரு ஏர்கிராஃப்ட் ஜெட் போனா எவ்வளவு வரும். ஸோ இப்ப நார்மலா உள்ள விஷயங்கள் தான். இதுல நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், இந்த இடத்துல 120 டெசிபல்லே வந்து பாருங்க போக போக ரெட் கலர்ல இருக்கா. வேற ஒண்ணு இன்னும் புரியும்படி சொல்றேன். உங்க செல்போன்ல சில பேர் வந்து ஹெட்போன் வச்சுட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அதுலயே செல்போன்லயே வந்து நீங்க சவுண்ட் கூட்டும் போது சொல்லும், நீங்க வந்து அதிகமா கூட்டுறீங்க, அது நார்மல் சவுண்ட் தான் இருக்கும், இல்ல அது ஓகேவானா அது அலோவ் பண்ணும். சரியா? சில பேர் ஹெட்போன் எந்நேரம் ஹெட்போன் கேட்டுட்டே இருப்பாங்க சார். இப்பயே நான் பேசுறத எத்தனை பேர் ஹெட்போன்ல கேட்கறீங்கன்னு தெரியல. மேக்சிமம் ஹெட்போன்ல கேட்கறத அவாய்ட் பண்ணுங்க. மேக்சிமம் இது கூட நான் பேசுறது உங்களுக்கு பெருசா அஃபெக்ட் பண்ணாது. சில பேர் பாட்டு போட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கூடி சீக்கிரம் இந்த இயர் ட்ரம் போயிடும். கூடி சீக்கிரம் போயிடும். ஏன்னா டைரக்டா சவுண்ட் வந்து 120 டெசிபிளுக்கு மேல போய் உங்களை கிக் பண்ணும் அந்த இயர் ட்ரம். அப்ப இயர் ட்ரம் கண்டிப்பா அஃபெக்ட் ஆயிரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு டிஆர்பிலே கேட்டாங்க. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டெசிபிளுக்கு மேல போனா இயர் ட்ரம்மே என்ன ஆயிரும், ஜஸ்ட் வந்து பிரேக் ஆயிரும். ஐ திங்க் 140 and above. டிஓலையும் கேட்டிருந்தாங்க, பிஜிலையும் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் டேஞ்சர். ஆமா, அதாவது மெட்டீரியல் நம்ம கொஸ்டின்ல வந்து 150 or 55 கொடுத்திருந்தாங்க நினைக்கிறேன். கரெக்டா? அந்த ரேஞ்ச் தான் கொடுத்திருந்தாங்க. பட் 140 கிராஸ் பண்ணாலே டேஞ்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் சவுண்ட் அவ்வளவு சவுண்ட் வரும். இப்ப இந்த ஃபயரிங் அந்த அங்கெல்லாம் பாருங்க, நம்ம ஃபுல்லா ஒரு ஹெட்போன் மாதிரி ஒண்ணு மாட்டிக்கிடுவாங்க. ஏன்னா சவுண்ட் பயங்கரமா இருக்குன்னு சொல்லுதான். சரியா? ரைட். சோ இது பாத்துக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் இது கேட்ட கொஸ்டின் தான். சரியா? அப்ப இந்த மாதிரி சவுண்ட் ஓவரா கேட்க என்ன செய்யணும், டு காஸ் த ஹெட்டேக், இரிட்டபிலிட்டி, டிஸ்டர்பன்ஸ், அதுமாதிரி ஈவன் த டேமேஜ் த இயர் ட்ரம். அண்ட் இப்படியே போயிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்க, இம்பேர்மெண்ட் ஆஃப் த ஹியரிங், காதே கேட்காமே போயிடும் அவங்களுக்குலாம். சரியா? கண்ட்ரோல் வந்து கிரீன் மஃப்லர்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் கிரீன் மஃப்லர்? ஒரு இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். மேக்சிமம் பாருங்க இண்டஸ்ட்ரி சுத்தி நிறைய பிளான்ட் வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த பிளான்ட்ஸ் வந்து என்னன்னா அந்த சவுண்டை வந்து அப்சர்வ் பண்ணும் சார். பொல்யூஷனும் ஒரு முக்கியமானது. இப்ப ஈவன் ரோட் சைடு 2 சைடு ஏன் மரங்கள் ஏன் வச்சிருக்காங்க? அதான் ரீசன். பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றது ஒண்ணு, நெக்ஸ்ட் சவுண்ட் அப்சர்வ் பண்ணும் சார்.
அதுக்கு பிறகு கிரீன் மஃப்ளர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் பொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதுல எஃபெக்ட் சொன்னோம் பாத்தீங்களா, அது ஏற்கனவே சொன்னதுதான். இங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் பொறுத்து. ஃபர்ஸ்ட் இதுல பார்க்க போறது குளோபல் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது சிம்பிளா சொன்னா குளோபல் வார்மிங். What is mean by global warming? உலகம் வெப்பமடைதல். கண்டிப்பா வெப்பம் அடைஞ்சிட்டே தான் இருக்கு. நேற்று கூட ஃபர்ஸ்ட் நடத்தும் போதே சொன்னேன். எல்லாமே ஒரு காலத்துல காண்டினென்டா எதுவுமே கிடையாது. எல்லாமே லேண்ட் கனெக்ஷன் இருந்தது. திரும்ப ஃபுல்லாவே தண்ணிக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கிளாஸோட சொன்னேன். ஸோ ஆக்சுவலா இன்க்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ். வாட் ஆர் த கிரீன் ஹவுஸ் கேஸ்? ஸோ ஜெனரலி கிரீன் ஹவுஸ் கேஸ்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், CH4 மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் குளோரோ கார்பன். ஆனா இது ரொம்ப மோசமானது கார்பன் டை ஆக்சைடு தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது இருந்து செகண்ட், தேர்ட், ஆல் தி அபோவ்னு இருந்தா ஆல் தி அபோவ் தான் சார் ஆன்சர். டக்குன்னு கார்பன் டை ஆக்சைடை போட்டுறாதீங்க ஆன்சரா. சரியா? கிரீன் ஹவுஸ் கேஸ் இட்ஸ் லீட்ஸ் டு த குளோபல் சேஞ்ச், பர்டிகுலர்லி த ரேடியோஆக்டிவ் கேசஸ் அப்படின்னு சொல்லி ரேடியோஆக்டிவ் கேசஸ். இதுல கான்ட்ரிபியூஷன் ஆஃப் குளோபல் வார்மிங்ல கார்பன் டை ஆக்சைடு தான் ரொம்ப மோசமானு சொன்னேன். 60% மோஸ்ட் அபண்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ் இதுதான். அது எவ்வளவு அதுன்னு சொல்லி ஒரு 2000 ரேஞ்சில் எவ்வளவு இருந்தது, இப்ப எவ்வளவு இருக்குது. அப்ப இப்ப வந்து இதோட ஓல்டு டேட்டா. அப்ப இன்னும் கான்சன்ட்ரேஷன் கூடிட்டே தான் இருக்குது. மீத்தேன் 20%, குளோரோஃப்ளோர் 14, நைட்ரஸ் ஆக்சைடு 6%. ஸோ இது ஃபுல்லாவே உள்ள விஷயங்கள். சரியா? ரைட். இப்போ குளோபல் வார்மிங்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலி வந்து அது ஹவு த குளோபல் வார்மிங் வில் பி அக்கர்ஸ், அதுல என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதெல்லாம் பின்னாடி நன்றி வரும்போது நான் சொல்றேன். சரியா? இதுல மெயினா குளோபல் சரி இல்லைன்னா அது குளோபல் வார்மிங் சொல்லும் போது இந்த கிரீன் ஹவுஸையும் சேர்த்து தான் சொல்ல வேண்டி இருக்கும். ஏன்னா இதோடைய பாதிப்பும் அங்க ரெண்டும் வந்து கார்லேட்டடா இருக்கக்கூடியது. ஸோ இதுல பேஜ் நம்பர் 51ல ஒரு சிம்பிளா ஒரு டயக்ராம் இருக்கும். உள்ள அதுக்கடுத்து இன்னொரு இடத்துலயும் ஒரு டயக்ராம் நான் கொடுத்துருப்பேன். சரியா? கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொன்னீங்களே சார், ஐ மீன் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இது யாரு சொன்னாங்க தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சின்ன கதை மாதிரியே சொல்லிடலாம், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. நார்மலா அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னா சன்லைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன் நினைக்கிறேன். ஆக்சுவலா அட்மாஸ்பியர்ல ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் அப்படி நிறைய இருக்கும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லேயர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ட்ரோபோஸ்பியர் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். இது வந்து என்ன ரீஜன்னா ட்ரோபோஸ்பியர் ரீஜன். சரியா? இந்த இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த ரீஜன் பேர் என்ன? இந்த ரீஜன் ட்ரோபோஸ்பியர் ரீஜன். அப்ப அடுத்த ரீஜன் இந்த ப்ளூ கலர்ல இருப்பாருங்க, இந்த ரீஜன் தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர். எர்த்ல வந்து செகண்ட் லேயர் ஆல்மோஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் எபோவ் இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் இன்னொரு முக்கியமான ஒரு கேஸ் லேயர் இருக்கும், அதுதான் ஓசோன் லேயர். சரியா? சோ இந்த ஃபார்முலா போட்டுருக்கு பாருங்க, ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓசோன் லேயரே ஒரு 5 to 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஃபுல்லா ஓசோன் கேஸ் வில் பி ஆக்குபைட் இன்டு தட். அப்ப ஓசோன் கேஸோட ரோல் என்ன? இந்த சன்லைட்ல இருந்து வரக்கூடிய இந்த இருக்கு பாத்தீங்களா, UVA, B, அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து ஃபில்டர் பண்ணி தான் எங்க கொண்டு வரும்? ட்ரோபோஸ்பியர் கொண்டு வந்து எர்த்துக்குள்ளேயே கொண்டு வரும். அப்ப ஓசோன் கேஸ் வந்து ஃபில்டர் மாதிரி. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த அட்மாஸ்பியர்ல இருந்து தேவையில்லாத கேஸ், இந்த குளோரோஃப்ளோர் கார்பன் இந்த மாதிரி கேஸை யூஸ் பண்றவாக இங்க என்ன நடக்கும்னா, இந்த ஓசோன் கேஸ்ல it will be ஓசோன் லேயர்ல it will be depletion will be occurs. அது ஓசோன் துளை ஏற்படும் அப்படின்னு சொல்றோம். துளைனா ஒரு சாரி மாதிரி இருக்கும், அதுல ஒரு ஓட்டம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இப்ப இந்த இடத்துல O3 ஓசோன் வந்து 100% இருக்குன்னா நோ ப்ராப்ளம். அதே இந்த இடத்துல O3 வந்து O3னா ஓசோன் 80% தான் இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்ப இந்த இடம் தான் துளை. இதுதான் ஓசோன் ஹோல். அப்ப 20% கம்மியா இருக்கு, அப்ப ஈஸியா UV ரேஸ் உள்ள வந்துடும். இதுதான் பிரச்சனையே இதுதான். சரியா? அப்ப இது அப்ப உள்ள வந்தா என்ன சார் நம்மளுக்கு உள்ள நிறைய பிரச்சனை உருவாக்கும். அட்மாஸ்பியர்ல ஆட்டோமேட்டிக்கா நிறைய பிரச்சனை இருக்கும். ஈவன் தட் அனிமல் பிளான்ட்ஸ்ல நிறைய டிசீஸ் ரிலேட்டடா. அப்ப இதனால குளோபல் வார்மிங் வில் பி அக்கர்ஸ் தட். அது ஒரு இன்னொரு ரீசன் சொல்றேன். அது இது வந்து ஓசோன் லேயர் டெப்ளூஷன் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்றதுல வந்து இப்ப அட்மாஸ்பியர்ல நம்ம தேவையில்லாத ஃபுல்லா எரிக்கிறோம் பாத்தீங்களா, அது ஃபுல்லா இந்த ட்ரோபோஸ்பியர் ரீஜன்ல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் சார். சரியா?
இப்ப சன்லைட் என்னன்னா இப்படி உள்ள வந்து திரும்ப இதுல எர்த்ல பட்டு என்ன செய்யணும், திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே அட்மாஸ்பியர்லயே இப்படி மேல போயிடணும். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், தெர்மோஸ் அப்படியே போயிட்டே இருக்கணும். இது வந்து இந்த நம்ம அன்வான்டட் திங்ஸ் ஃபுல்லாவே இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எல்லாம் ஒரு லேயரா ஃபார்ம் ஆயிருக்கு பாத்தீங்களா, இந்த லேயராம. அப்ப என்ன செய்யணும், இந்த போற இந்த சன்லைட் வந்து அகைன் வில் பி ரிஃப்ளெக்ட், அகைன் எர்த்துக்கு வரும், திரும்ப போகும், திரும்ப எர்த்துக்கு வரும். ஸோ அகைன் அண்ட் அகைன் இட் வில் பி ரிஃப்ளெக்ட், த டெம்பரேச்சர் வில் பி இன்க்ரீஸ்டு இன் தட் அட்மாஸ்பியர். ஸோ இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதுதான் இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், குளோபல் வார்மிங், உலகம் வெப்பமடைதல் அப்படின்னு சொல்றோம். அதில் மெயினா வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் இன்வால்வ். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி இதை மேனேஜ் பண்றது அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். எஃபெக்ட் இதனால என்ன சார், இன்க்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ். அப்போ கார்பன் டை ஆக்சைடு ஃபெர்டிலைசேஷன், தி எஃபெக்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் அண்ட் வெதர் அண்ட் கிளைமேட் வில் பி சேஞ்ச். டோட்டல் பாருங்க, இப்பெல்லாம் என்ன வெயில் அடிக்குது. இன்னைக்கு தான் எங்க ஊர்ல ஒரு 45 மினிட்ஸ் டு 1 hour சரியான மழை பார்த்து பல மாதங்கள் ஆச்சு சார். இன்னைக்குதான் மழையே, அப்படி ஒரு மழை, அவ்வளவு ஒரு ஹாப்பி. ஏன்னா வெதர் வந்து திடீர்னு மழை இருக்கும், மழையே இருக்காது கம்ப்ளீட். அந்த இப்ப நம்ம இங்க சொல்றோம்ல, இந்த துபாயில நடந்த விஷயம் தான். ட்ரவுட், ஒரு ஏரியா ஃபுல்லா கம்ப்ளீட்டா ட்ரவுட்டா இருக்கும், ஒரு ஏரியா ஃபுல்லா மழை தண்ணியா இருக்கும். ஸோ த வெதர் அண்ட் கிளைமேட் வி cannot predict as a result of the effect of this ozone depletion as well as that global warming, and the species distribution also it will be affected into that. Sea level also it will be changed. How sea level, how it will be changed, you know very well. The temperature will be increased. அப்ப அட்மாஸ்பியர் உள்ள அந்த போலார் ஐஸ் கேப்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அதாவது இமயமலையில உள்ள பனி பிரதேசங்கள், அது ஃபுல்லா பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல தானே வாட்டர் வந்து ஐஸா இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் தட் எவ்ரிதிங் வில் பி கன்வெர்டட் டு தட் வாட்டர், சாலிட் ஃபுல்லா லிக்விடா மாறிடும். அது ஃபுல்லா அப்படியே கோதாவரி அந்த ஆத்துல ஆறுகள்ல ரிவர்ல வரும்போது பெரிய ஃப்ளட் ஏற்படும். அப்ப இது ஃபுல்லா இந்த தண்ணி ஃபுல்லா எங்க வரும், கடைசியில கடல்ல தான் கலக்கும். அப்ப சி வாட்டர் லெவல் வில் பி இன்க்ரீஸ்டு. இது நம்ம நேச்சுரலாவே பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். அதான் சொல்றேன், ஒரு காலத்துல தமிழ்நாடு ஸ்ரீலங்காக்கு நடுவுல பிரிட்ஜ் இருந்துச்சு. பிரிட்ஜ் மீன்ஸ் லேண்ட் இருந்தது, இப்ப இல்ல. எங்க போச்சு? டியூ டு த குளோபல் வார்மிங். ஒரு காலத்துல கண்டிப்பா அதான் சொல்ல, இன்னும் அப்படியே போக போக எல்லாமே அழிஞ்சிரும். ஏன்னா சி லெவல் கூடிட்டே இருக்குது. இந்த சுனாமி அந்த இதெல்லாம் வர்றதுக்கு இது ஒரு காரணம். ஸோ சி லெவல் வில் பி சேஞ்ச்டு அண்ட் ஸ்பீசிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்சோ அஃபெக்டட், ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆல்சோ வில் பி டிக்ரீஸ்டு. இதெல்லாம் எஃபெக்ட் குளோபல் வார்மிங் மூலம் உலகம் வெப்பமடையலாம். சரி, ஹவு டு டீல் வித் திஸ் குளோபல் வார்மிங்? என்ன சார் இதை பண்றது? ரெடியூஸ் த கிரீன் ஹவுஸ் கேஸ். கிரீன் ஹவுஸ் கேஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஐ மீன் இன்க்ரீஸ் த ஃபாரஸ்ட் ஏரியா, மரங்களை அதிகமா நடணும்னு சொல்ற பாத்தீங்களா. டு டெவலப் த சஸ்டைனபிள், ஐ மீன் இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஓசோன் டெப்ளூஷன், ஓசோன் ஹோல், அந்த ஓசோன் அதை டேமேஜ் பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அந்த தின்னிங் ஆஃப் த ஓசோன் லேயர் இட்ஸ் மேக்ஸிமம் த ஸ்ப்ரிங் தட் சீசன், பர்டிகுலர்லி ஓசோன் ஹோல். அந்த ஓசோன் ஹோல் பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் அப்சர்வ் the 1985 sir, நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க 1985 over that Antarctica region. ஒரு தடவை டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின், எங்க முதல்ல ஓசோன் துளை ஏற்பட்டது அண்டார்டிகா ரீஜன்ல, அதை ஐடென்டிஃபை எப்ப அப்சர்வ் பண்ணாரு 1985ல. இதனால என்ன பாதிப்புன்னு ஏற்கனவே கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லிட்டேன். UV rays that everything will be into that enter into that earth, so it will affect the food chain and damage the nucleic acid. இதனாலதான் நம்மளுக்கு மியூட்டேஷன் நடக்குது. நான் எந்த கெட்ட பழக்கம் கிடையாது சார் எனக்கு, நான் ஒரு எந்த ஒரு சிகரெட்டோ ஒரு தண்ணி எதுவுமே கிடையாது, பட் எனக்கு கேன்சர் வருது. ஒரு உமனுக்கு அப்படித்தான், ஒரு ஜென்னுக்கு அப்படித்தான். அப்ப எப்படி கேன்சர் வருதுன்னா டியூ டு திஸ் ப்ராப்ளம், மியூட்டேஷன், நியூக்ளிக் ஆசிட்ல மியூட்டேஷன் நடக்கிறது. ஸோ இது அது கேட்ராக்ட், ஸ்கின் டிசீஸ், ஸ்கின் கேன்சர், அதெல்லாம் இந்த பிரச்சனை தான். So oxygen day, particularly observed that ozone day வந்து 16th September சார். 16th September வந்து ஓசோன் டேவை நம்ம கொண்டாடுறோம், அது தெரிஞ்சுக்கோங்க. வேர்ல்டு என்வாரன்மெண்ட் டே வந்து June 5th. இது டிஆர்பில கேட்ட கொஸ்டின் சார். வேர்ல்டு என்வாரன்மெண்ட் டே ரொம்ப முக்கியமானதான், ரைட். ஸோ என்னதான் சொன்னாலும் நம்ம சில ரூல்ஸ், சில கான்ஃபரன்ஸ் எல்லாம் நிறைய நடந்தது, மீட்டிங் நடந்தது. இன்டர்நேஷனல் த இன்ஸ்டிடியூஷன் ஃபார் தட் மைக்ரேட் தட் குளோபல் சேஞ்ச், அதை நம்ம டெல்லியிலோட நடந்ததுன்னு சொன்னோம் பாத்தீங்களா. இந்த மாண்ட்ரியல் புரோட்டோகால் கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாண்ட்ரியல் புரோட்டோகால்ஸ் இந்த ஒவ்வொன்றும் அங்கங்க வேர்ல்ட் லெவல்ல இது எல்லாருமே வந்து இது கலந்துக்கிடுவாங்க சார். கலந்துக்கிட்டு அதுல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, நிறைய சைன் பண்ணுவாங்க.
ஸோ எங்கெங்க என்னென்ன நடந்தது அது மட்டும் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். எர்த் சமிட் இது ஏற்கனவே சொன்னதான், நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். இந்த மாண்ட்ரியல் புரோட்டோகால் இட் சைன் இன் த 27 countries 1987ல. இப்பெல்லாம் நிறைய இருக்கும். லிமிடெட் த ப்ரொடக்ஷன் யூஸ் ஆஃப் தட் ஓசோன் டெப்ளூஷன் சப்ஸ்டன்ஸ். அவங்க அப்ப அங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓசோன் டெப்ளூஷன் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸை நம்ம எல்லாருமே சும்மா நம்ம இந்தியா மட்டும் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. உலகம் ஃபுல்லா எல்லாரும் ஃபாலோ பண்ணாதான் அது நடக்கும். சரியா? Till date that more than 175 countries it signed under that. Okay. Earth Summit held at the Rio de Janeiro, Brazil, 1992. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, the principle to reducing the emission of greenhouse gases. அதை குறைக்கணும் அப்படின்னு சைன் பண்ணீங்க. டோக்கியோ புரோட்டோகால் இது 1997. இது டிசம்பர்ல நடந்தது. மோஸ்ட்லி the different countries to reduce the greenhouse gases தான் emission to that level of the அட்லீஸ்ட் 5% பிலோ தட் ஒரு 1990ல. இது ரொம்ப ஓல்டு டேட்டா. சரியா? கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்விரான்மெண்டல் லா, நிறைய லா மூலம் தான் இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். சரியா? அதுல என்னென்ன லா யூஸ் பண்றாங்கன்னா, இன்செக்டிசைட் ஆக்ட். சார் இது ரொம்ப முக்கியமான ஏரியா சார். இது கண்டிப்பா கொஸ்டின் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பைகாட் பண்ணி தான் ஆகணும். இயர் தான் கொஸ்டினா கேட்பாங்க. 1968 வாட்டர் ஆக்ட். ஜிகேலோட அது வந்துடும் சார். ஜிகேலோட. ஸோ ஒரு காலத்துல இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸா ஜிகேனாவே ஜிகே மாதிரி இல்லை சார். அதாவது ஜிகேனா ஒரு சிலபஸ் கொடுக்குறான். அந்த சிலபஸ் விட்டுட்டு அவங்க என்னத்தையாவது கேட்டுடுறாங்க. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் போன வருஷம்லாம் கரண்ட் அஃபேர்ஸே கேட்கல, ஒரு ஸ்போர்ட்ஸும் கேட்கல. பிறகு சிலபஸ் கொடுக்காங்க. சும்மா வந்து ஒரு 6th to 8th புக்கு இல்ல 9th புக்ல உள்ள சோசியல் சயின்ஸ், தமிழ், இந்தியா வாட் இஸ் கால்டு தமிழ்நாடு ஹிஸ்டரி, இந்தியா ஹிஸ்டரி கூட பெருசா கேட்கிறாரு, தமிழ்நாடு ஹிஸ்டரிக்கு நிறைய கேட்காங்க. அந்த மாதிரி 10 கொஸ்டின் கேட்டு விட்டுறாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி இப்போ அப்படியும் ட்ரெயின் அப் பண்ணதுக்கு உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். எப்படி கேட்டாலும் நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் நான் அது எல்லாமே. ரைட். ஸோ இதுல வாட்டர் ஆக்ட் 1974, ஏர் ஆக்ட் 1981, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஞாபகம், இதெல்லாம் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான ஏரியா சார் இது. ஸோ மோஸ்ட் காம்படிஷன் லா தான். லா மூலம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கு. நீங்க ஏதாவது ஒன்று ஃபேக்டரி ஆரம்பிச்சா இப்போ உடனே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்துருவாங்க. அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும். நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கு. எல்லாம் லஞ்சம் கொடுத்தா வாங்கிடலாம், அது வேற. சரியா? ஹசார்டஸ் வேஸ்ட், த மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹேண்ட்லிங் தட் ரூல். அதாவது எப்படி இந்த வேஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்றதுக்குன்னே ஒரு ரூல் இருக்கு. 1989ல போட்டிருக்காங்க. பயோமெடிக்கல் வேஸ்ட் ரூல் இருக்குது. இதுவும் 1998ல இந்த எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் சொல்லியிருக்காங்க. ரீசைக்கிள் த பிளாஸ்டிக் மேனு, அதெல்லாம் வந்து எப்படி ரீசைக்கிள் பண்ணணும், எப்படி ரீயூஸ் பண்ணணும். ஐ மீன் நாய்ஸ் பொல்யூஷன் ரூல் 2000, ஐ மீன் ஓசோன் டெப்ளூஷன் சப்ஸ்டன்ஸ் ரூல் 2000, முனிசிபல் சாலிட் வேஸ்ட் ரூல் 2000. இந்த மாதிரி நிறைய ரூல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த லா ரூல் இதெல்லாம் வச்சுதான் நம்ம என்ன செய்யறாங்கன்னா, ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணாதான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் பொல்யூஷனை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் பொல்யூஷனை பொறுத்தன முக்கியமான பாயிண்ட் எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 52ல இருந்து, இது கொஞ்சம் ஒரு ரீசன்ட் எடிஷன் உள்ள புக்கு. 52ல இருந்து ஜஸ்ட் நான் நடத்தினதுதான், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட் இருக்குன்னா அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க போதும். சரியா? இதுல என்விரான்மெண்டல் லா ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் தட் பொல்யூஷன் பாருங்க. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார் இதெல்லாம். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இவங்க வந்து நிறைய ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இது நீங்க படிச்சுதான் ஆகணும். அதான் சொன்ன ஹசார்டஸ் வேஸ்ட் ரூல், நாய்ஸ் பொல்யூஷன் ரூல், அது மாதிரி பயோமே வேஸ்ட் ரூல், இந்த ரீசைக்கிள் ரூல், ஓசோன். இந்த ரூல்லாம் என்னென்ன ரூல் எப்ப போட்டாங்க பார்த்துக்கோங்க. இன்செக்டிசைட் ஆக்ட் சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க. வாட்டர் ஆக்ட், ஏர் ஆக்ட், இதெல்லாமே. என்விரான்மெண்டல் இஷ்யூல பாருங்க, இதுல 3R, அதாவது ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ஈவன் 6th புக்ல கூட இது இருக்கு சார். வெறும் 6th புக்லயே இது கொடுத்துருப்பாங்க, இந்த 3R என்னதுன்னு சொல்லிட்டு. சரியா? ஏன்னா அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சயின்ஸ் புக்லயே கூட இருக்கும். ரைட். ஸோ அது மற்றபடி அதுல பேஜ் நம்பர் 53ல முக்கியமான அது என்னென்ன எப்படி ரெடியூஸ் பண்றது பொல்யூஷனை அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ். டு நாட் பர்ன் தேவையில்லாதது, நம்ம பிளான்ட் தட் ட்ரீ பிளான்டேஷன்ல. சரியா? அண்ட் கிராக்கர்ஸ் அண்ட் லவுட் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்றது. அதெல்லாம் லவுட் ஸ்பீக்கர்லாம் வந்து நாய்ஸ் பொல்யூஷனுக்கு ஒரு முக்கியமானது. எவ்வளவு அதெல்லாம் இப்போ லிமிட். இப்போ லவுட் ஸ்பீக்கர் பெரிய பெரிய இந்த குழாய் ரேடியோன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கட்டக்கூடாது.
அதெல்லாம் இப்போ பேர்ன் பண்ணிட்டாங்க ஓப்பனா சொன்னா. பட் இருந்தாலும் வில்லேஜ்ல அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. குளோபல் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னா மெயின்லி இந்த ஃப்ளட்டு, சாயில் எரோஷனு அண்ட் ரெயின்ஃபால் ஓவரா இருக்கும், இல்லைன்னா வாட்டரே மழையே இருக்காது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். சரியா? ரைட். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங் பத்தி ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம் சார். இதுல ரொம்ப டீட்டெயிலா பேஜ் நம்பர் 53ல இருக்கும். ஜஸ்ட் நான் சொன்ன மேட்டர் தான் இங்க இருக்கு. ஃபுல்லா நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க, வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். யாரு சொன்னாங்க, கிரீன் ஹவுஸ் கேஸ் என்னன்னு என்ன, அதுல யார் யார் என்ன சொன்னாங்க, அதை நீங்க பாத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 54ல அந்த ஒரு சின்ன ஒரு டயக்ராமா நான் கொடுத்துருக்கேன். ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் அப்படின்னா எதுக்கடுத்து எப்படி வருது, எங்க போகுது, திரும்ப எப்படி வருது, எப்படி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். இதுல ரொம்ப முக்கியமானது வந்து இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஓகே, மீத்தேன். அதுல ரொம்ப பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு தான். சரியா? அப்படி மீத்தேனு, அதே மாதிரி குளோரோஃப்ளோரோ கார்பன், நைட்ரஸ் ஆக்சைடு, இதெல்லாம் இருந்து ஆல் த எபோன்னு இருந்தா ஆன்சர் ஆல் த எபோ தான் சார் கரெக்ட். அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் பேஜ் நம்பர் 55ல நான் கொடுத்துருக்கேன். அதுல இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும் அதையும் நான் கீழே எஃபெக்ட், பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. குளோபல் வார்மிங்னா உலகம் வெப்பம் அடைதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. எஃபெக்ட் ஆஃப் தட் அட்மாஸ்பியர் அண்ட் வெதர் அண்ட் கிளைமேட் வில் பி சேஞ்ச். ஏற்கனவே இதெல்லாம் நான் சொன்னதான். சேஞ்ச் இன் த சி லெவல், அங்க வந்து சிம்பிளா சொன்னேன், இங்க ஃபுல்லா ரன்னிங் மேட்டரா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் சி வாட்டர் லெவல் வந்து கூடிட்டே தான் இருக்கு. நம்ம எஃபெக்ட் ஆஃப் த ரேஞ்ச் அண்ட் ஸ்பீசிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அஃபெக்ட் பண்ணுது, ஃபுட் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்ணுது. சரியா? ஸோ இந்த மாதிரி குளோபல் வார்மிங்னால நிறைய விஷயங்கள் வந்து அஃபெக்ட் ஆகுது, ஈவன் தட் பிளான்ட் ஆஸ் வெல் அஸ் தட் அனிமல். ஓகே, அந்த ஓசோன் லேயர் டெப்ளூஷன் இதுவும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்துட்டோம். இதுல அந்த பேஜ் நம்பர் 56 கீழே ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, ஒரு லைன் போட்டிருக்கு பாருங்க, அதுக்கு கீழே ஒரு லைன் இருக்கா, the thickness of ozone is measured in Dobson units. Very important question. அந்த ஓசோனை அளக்கக்கூடிய அலகு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த யூனிட் பேரு வந்து டாப்சான் யூனிட். ஒன் டாப்சான் யூனிட் தான் 1 ppb அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேற அதுல பெருசா வந்து கேட்க வேண்டாம். யூனிட் என்னன்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். சரியா? அது எப்படி ஓசோன் லேயர், ஓசோன் வந்து நத்திங், O3. இந்த மேல டயக்ராம் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க, ஆக்சிஜன் பிளஸ் ஒரு O2 பிளஸ் O, இந்த ரெண்டு கம்பைன் O3, அதான் ஓசோன். சோ இது எப்படின்னா இது நடந்துட்டே இருக்கும் சார். இந்த படத்துல பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த 1 2 3 4 அப்படின்னு இருக்குல்ல, இந்த அப்ப O3 மாறிடுச்சுல, திரும்ப இது ஸ்பிளிட் ஆகி ஆக்சிஜனாவும் ஓவா மாறும். அப்ப இது வந்து எவ்வளவு உள்ள வருது, எவ்வளவு வெளியே போகுது, இது எல்லாம் ஈக்குவலா இருந்தா ஓசோன் டெப்ளூஷன் இருக்காது. சரியா? அப்படி இல்லாம ஓசோன் வந்து ஸ்பிளிட் ஆகிறது அதிகமா இருக்கு, ஓவும் ஓட்டும் கம்பைன் ஆகிறது கம்மியாயிருச்சுன்னா தட் இஸ் ஓசோன் ஹோல், ஓசோன் டெப்ளூஷன் அப்படின்னு சொல்றோம். அதுதான் ஃபுல்லா பேஜ் நம்பர் 57ல டீடைல். சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. மெயினா இதனால யூவி ரேஸ் ஃபுல்லாவே அதுல நம்ம என்ட்ரா ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய சொல்றாங்க. ஈவன் தட் நைட்ரஸ் ஆக்சைடு ஆல்சோ அந்த ப்ராப்ளத்தை உருவாக்கும். இதுவும் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். மான்ட்ரியல் புரோட்டோகால் என்ன சொல்றாங்க, எஃபெக்ட் ஆஃப் ஓசோன் டெப்ளூஷன், ஓசோன் டெப்ளூஷனால என்னென்ன பாதிப்பை, பேஜ் நம்பர் 58ல இருக்கு, என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? இதுல இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த யுஎன்இபி அதோட மீனிங் என்ன, குளோபல் லெவல்ல என்ன சேஞ்சஸ் நடக்கு. இப்போ ரியலாவே குளோபல் லெவல்ல நிறைய டெம்பரேச்சர் கூடிட்டே தான் இருக்கு, ஒவ்வொரு வருஷமும் கூடிட்டே தான் இருக்கு. அப்ப அதை உலக அளவுல தான் இருந்து இதை எப்படி டிக்ரீஸ் பண்ணுறது, எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி மீட்டிங்கு, சமிட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போடுவாங்க. சரியா? அதுல பேஜ் நம்பர் 59ல நிறைய புரோட்டோகால் போட்டு ஜஸ்ட் நீங்க என்ன செய்யணும், இந்த புரோட்டோகால் நேம், இது எங்க நடந்தது, எந்த வருஷம் நடந்தது, இதோட எய்ம் என்ன, அவ்வளவுதான். அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? அதுல நிறைய புரோட்டோகால், பேஜ் நம்பர் 59ல டோக்கியோ புரோட்டோகால், மான்ட்ரியல் புரோட்டோகால், அமெரிக்கன் புரோட்டோகால், வேர்ல்டு எர்த் சமிட் எங்கெங்க நடந்தது, என்ன சொன்னாங்க, எதுக்காக சைன் பண்ணப்பட்டது, அதை மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? அது மாதிரி ஃபாரஸ்ட் ஃபுல்லாவே நம்ம ரிமூவ் பண்ணா டிஃபாரஸ்டேஷனால என்னென்ன பிரச்சனை வரும், இதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க சார். பொல்யூஷன்ல உள்ள எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் எல்லாமே. பேஜ் நம்பர் 60ல உள்ளது ஃபுல்லாவே எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். ஜஸ்ட் இதுல வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அதுக்கு அடுத்து 61, 62 இது என்ன சார்னா, 61, 62ல வந்து ஒவ்வொரு லைன், இதுனா வரைக்கும் நான் பொல்யூஷன் நடத்தினதா ஒரு 2 பேஜஸ்ல கொடுத்துருக்கேன் சார், அவ்வளவுதான். ஸோ இது ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணுங்க, ஒவ்வொன்றுக்கு என்ன மீனிங் அப்படின்னு மட்டும் ரீட் பண்ணுங்க போதும். பிஓடி, சிஓடி அது என்ன, பிளாஸ்டிக் பேங்க் என்ன, இ வேஸ்ட் என்ன,
சரியா? இப்போ மெனமட்டா டிசீஸ் என்ன? ஸோ ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்க. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். போபால் கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்து அதுக்கடுத்து கீழே பேஜ் நம்பர் 62ல செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பேஜ், ஹாஃப் பேஜ், அதுக்கு அடுத்த ஹாஃப் பேஜ்ல அதுல இந்த UNCEP இதெல்லாம் கேட்கலாம். நீரி யூஜில கேட்ட கொஸ்டின், நீரி நேஷனல் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அட் நாக்பூர். அதுமாதிரி என்னென்ன ஒவ்வொன்றுக்கு என்ன மீனிங், IUCN இதெல்லாம் தெரிஞ்சதான், 3R தெரிஞ்சதான். இதுக்கு கீழே இருக்கு பாருங்க, இது வெரி, இப்ப நானே இந்த பாருங்க இப்படி போட்டிருப்பேன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போட்டிருப்பேன், இப்படி போட்டிருப்பேன் பாருங்க மெட்டீரியல். அப்ப இந்த ஒரு 6 பாயிண்ட், இந்த 6 பாயிண்ட்ல இருந்து ஒரு GK கொஸ்டின் கூட வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதை நல்லா பார்த்துக்கோங்க. அது 6 பாயிண்ட் 6 கிடையாது, அதோட கண்டினியூஷன் ஃபுல்லா பின்னாடி இருக்குது. இந்த டேஸ் ஃபுல்லா இங்க சொல்லியிருப்பேன், ஒவ்வொன்றுல என்னென்ன டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அது அதுல எர்த் சமிட்டும் அதோட கண்டினியூஷன் ஃபுல்லாவே அங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தட் பொல்யூஷன். ஸோ பொல்யூஷன் இதோட முடிஞ்சு. ஸோ இந்த இன்னைக்கு நடத்தின இந்த 1.5 ஹவர்ஸ்ல வந்து மேக்சிமம் ஒரு கொஸ்டின், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து பெருசா கேட்க மாட்டாங்க. சரியா? ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது பொல்யூஷன் பொறுத்தளவு. சரியா? ஸோ யூட்ரோபிகேஷன் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ பொல்யூஷன்ல மெயினா டைப்ஸ், என்ன பாதிப்பை ஏற்படுத்துது, அதை எப்படி ட்ரீட் பண்றாங்க, அதுக்கு ரிலேட்டடா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்ன லா இருக்கு, என்ன புரோட்டோகால் இருக்கு, அது ஃபுல்லாவே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இன்னைக்கு ஒரே ஒரு டாபிக் தான் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த டாபிக் ஃபுல்லாவே என்னன்னா பிஹேவியர். கடைசி வரைக்கும் இந்த அடுத்த இந்த யூனிட்ல பார்ட் 1 ஃபுல்லாவே பிஹேவியர் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டா பிஹேவியர் தான். ஸோ பிஹேவியர்ல இவ்வளவு நேரம் நடத்தினதுல 3 கொஸ்டின் வரும், பிஹேவியர்லயே 3 கொஸ்டின் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா பிஹேவியர் சொல்றது அவ்வளவு முக்கியமான ஏரியா. இது கண்டிப்பா இது நீங்க கிளாஸ் இது இதுனா வரைக்கும் நீங்க 1 or 2 கிளாஸ் அட்டன் பண்ணாட்ட கூட உங்களுக்கு பெருசா தெரியாது. ஸோ இப்ப ஒரு 60 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் இருக்க இன்னொரு மீதி ரிமைனிங் 60 பக்கம் இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் ஒரு 3 கொஸ்டின் வரும். ஃபர்ஸ்ட் 60 பக்கத்துல ஒரு 3, இதுனா வரைக்கும் நடத்தின ஒரு 3 கொஸ்டின், இன்னொரு 3 கொஸ்டின் இதுக்கு அடுத்து பிஹேவியர் தான். நெக்ஸ்ட் இந்த பிஹேவியர் படிச்சாலே உங்களுக்கு சைக்காலஜிக்கும் யூஸ் ஆகும். கண்டிப்பா அங்கேயும் இதே டாபிக்கும் உண்டு. ஸோ பிஹேவியர்ல என்னென்ன படிக்க போறோம்னு கேட்டா, இன்னைக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இன்னைக்கு டைம் ஆக போகுது, அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் லாஸ்ட் இயர் இதுலயே ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர், ஐ மீன் இன்ஸ்டிங்க்ட் அண்ட் லேர்னிங் பிஹேவியர். அதுல சோசியல் பிஹேவியர் லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின், சோசியல் பிஹேவியர். பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர்ல ஒரு கொஸ்டின் வந்தது. பேட்டர்ன் என்னது, இன்ஸ்டிங்க்ட் அண்ட் லேர்னிங்ல ஒரு கொஸ்டின் வந்தது. அடுத்தது சோசியல் பிஹேவியர்ல ஒரு கொஸ்டின் வந்தது. இதுல சோசியல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சோசியல் பிஹேவியர்ல 2 முக்கியமானது நம்ம டாபிக். ஒன்னு அக்ரஷன், இன்னொன்னு கோர்சிவ் பிஹேவியர். ஸோ இந்த 2ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். போன வருஷம் ஒரு கொஸ்டின் வந்தது. ஸோ லாஸ்ட் இயர் பிஹேவியர்ல இருந்து 3 கொஸ்டின் வந்தது. அவர் இந்த 3 கொஸ்டின் தான் இந்த 60 பக்கம். ஆனா 2019ல கொஞ்சம் டீப்பாவே கேட்டிருந்தாங்க. சரியா? பிஹேவியர்ல கொஞ்சம் டீப்பாவே கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பிஹேவியர் பொறுத்தளவு நீங்க நிறைய மெட்டீரியல் இருக்காது சார். அதாவது நீங்க எந்த புக் எடுத்தாலும் தனியா பிஹேவியருக்கு பெருசா மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்குல இருந்து எடுத்திருக்கேன், அதே மாதிரி ரொம்ப ஓல்டு எடிஷன் புக்ல இருந்து எடுத்திருக்கேன். சரியா? அந்த ஓல்டு எடிஷன் புக்கு ஒரு இப்போ ரீசெண்டா பிஹேவியர்னு சில புக் எல்லாம் இருக்குது, அதையும் நான் வாங்கி அதோட நான் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அப்ப கண்டிப்பா மெட்டீரியலை தாண்டி பிஹேவியர்ல வராது சார். ஏன்னா அவ்வளவு விஷயம் இங்க நான் சொல்லிட்டேன் பிஹேவியர்ல. கடைசி ஒரு 60 பக்கம் பிஹேவியரே உங்களுக்கு ஒரு 60 பக்கம் வரும் கண்டிப்பா. சரியா? ஒரு 60 பக்கம் வராட்டன்னு ஒரு 50 பேஜஸ் தான் வரும் பிஹேவியர். இந்த 50 பேஜஸ்ல இருந்து 3 கொஸ்டின் வரும். ஆனா நம்ம மெட்டீரியல் தாண்டாது. ஏன்னா ஒரு லோக்கல் ஆதர்ல இருந்து கொஞ்சம் ஹை ஆதர் வரைக்கும் ஃபுல்லாவே மிக்ஸ் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க கிளாஸ் பிஹேவியர் பொறுத்தளவு நீங்க கிளாஸ் மிஸ் பண்ண ஒண்ணுமே புரியாது. அதையும் நான் சொல்லிடுறேன், கண்டிப்பா புரியாது. ஏன்னா அதுல கொஸ்டின் என்ன வரும், எந்த இடத்துல வரும், ஏன்னா யூ ஷுட் டேக் ஹிண்ட். நீங்க ஹிண்ட் எடுத்தே ஆகணும், அந்த அளவுக்கு இருக்கும் பிஹேவியர் பொறுத்தளவு. நான் அதுக்கு தான் கிளாஸை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? ரைட். ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். தேங்க்யூ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பிஹேவியர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ.